கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமகிருபா விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த சிரவண யஜ்யத்தில் இன்றைக்கி நவமஸ்கந்தத்தில் அனுப்பிரவேசம் பண்ணுறோம். இந்த நவமஸ்கந்தத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னாக்க, ராஜாக்களுடைய சரித்திரங்கள் சொல்லியிருக்கு. ராஜாக்கள் நல்லது பண்ணதையும் சொல்லியிருக்கு, தப்பு பண்ணதையும் சொல்லியிருக்கு. ஆமாம், இது என்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும், இதனால் நமக்கு என்ன புண்ணியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டேன்னா, அவள்லாம் புண்ணிய ஸ்லோகாள். அவள் பண்ணின புண்ணியத்தில் நமக்கும் ஷேர் வருது. அப்போ நம்ம பாவத்தை எதுக்கு எடுத்து சொன்னான்னா, அந்த மாதிரி தப்பு நம்ம பண்ணாத இருக்கணும். அதுவா நாம் அது மாதிரி தப்பு பண்ணியிருந்தால் அந்த தப்புலேருந்தும் நமக்கு விமோச்சனம் கிடைக்கிறது அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். அதனால தான் தேஷாம் ந புண்ணிய கீர்த்தினாம் சர்வேஷாம் வத விக்ரமானே, அந்த புண்ணிய ஸ்லோகாட்ட கதையை சொல்லுங்கோலேன்னு ராஜா கேட்க சுகர் ஆரம்பிக்கிறார்னு பார்க்குறோம். இந்த நவமஸ்கந்தத்தில் 24 அத்தியாயங்கள் இருக்குது. அதில் 13 அத்தியாயம் முதல்ல சூரிய வம்சத்தை சொல்கிறான், பின்ன 11 அத்தியாயங்கள் சந்திர வம்சத்தை சொல்கிறான். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நாளாயிட்டத்தினால நீங்கள் மறந்து போயிருக்கலாம். முதல்லேருந்து ஒரு ஜஸ்ட்டு டு ரீஃபர்பிஷ் யுவர் மெமரி. பகவான் நாராயணனுடைய நாபி கமலத்திலேருந்து வந்தார் பிரம்மதேவன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த பிரம்மதேவனுடைய பிள்ளை தான் மரீச்சி. அந்த மரீச்சி தாட்சாயணி கிட்ட ஒரு குழந்தைய உண்டாக்கினா அவர் தான் கஷ்யப்பர். அந்த கஷ்யப்பருங்கிறவர் அதித்தியை கல்யாணம் பண்ணிட்டார். கஷ்யப்பருக்கும் அதித்திக்கும் தான் சூரிய பகவான் பிறந்தார். அந்த சூரிய பகவான் சம்ஞேன்னு ஒரு பத்னி அவருக்கு. அந்த பத்னிட்டு தான் ஸ்ராத்த தேவன் ஒரு குழந்தைய பெற்றார். அவன் தான் மனு. இப்போ வைவஸ்வத மனு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, விவஸ்வாண்ட புள்ளேன்னு. அந்த ஸ்ராத்த தேவனுக்கு தான் விவஸ்வான் அப்படின்னு பேர். வைவஸ்வத மனு, விவஸ்வான சூரியன், அவரோட பிள்ளைவன். இப்போ அந்த மனுவுக்கு குழந்தையே இல்லாத இருந்தது. ரொம்ப அவருக்கு வருத்தம். உடனே அவளுக்கெல்லாம் குலகுரு நம்ம வசிஷ்டர் தான். அதை கூப்பிட்டு, நீங்கள் ஏதானு உனக்கு வழி பண்ணணுமே அப்படின்னா, அதனால் நம்ம சாஸ்திரங்களில் இருக்க ஒரு நல்ல யாகம் பண்ணுவோம், பண்ணினாக்க குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு யஜ்ஞம் பண்ணார். தத்த ஸ்ரத்தா மனோபத்னே ஹோதாரம் சமயாச்சத துகித்ரத்தம் உபாகம்ய பிரணிபத்ய பயோவிரதா. அந்த இதுக்கு மித்ராவருண எஷ்டின்னு பேர். மித்ராவருணையோர் எஷ்டிம் பிரஜார்த்தம் அகரோத் பிரபு. இந்த ஹோதான்னு இருக்கார் இல்லையா, அவர் இந்த ருக்வேதத்தை ஜபிக்கிறவர். 4 வேதத்துக்கு 4 பேர் இருப்பா. அவர் காதுக்குள்ளே போய் மனு பொண்டாட்டி, எனக்கு பொன் குழந்தை வேணுமே, நீங்கள் ஒன்று அதை கொஞ்சம் சங்கல்பம் பண்ணிக்கோங்க ஒன்று ரகசியமாக சொல்கிறார். ஏன்னு சொன்னான்னா, இந்த ஸ்திரீகளுக்கு பொண்கள்கிட்ட ரொம்ப ஆசையாக இருக்குமா. அந்த பொன் குழந்தைகளுக்கே கல்யாணம் பண்ணணும், நல்ல ஆம்பியானா அப்படிலாம் ஜாம்னு பண்ண அப்படி தான் இருக்குமா. அதனால் அவர் சங்கல்பம் பண்ணினார். யாகம் முடிஞ்சது. இந்த அம்மா கர்ப்பமானால் குழந்தை பிறந்துத்து பொம்மநாட்டி ஹோது தத்யபிச்சாரேண கன்யா இலா நாம சாபவத்தே. அவளுக்கு இலா அப்படின்னு பேர் கொடுத்தார். ரொம்ப வருத்தம் ஆகிடுத்து மனுக்கு. என்னடா பொன் குழந்தை போய் பிறந்திருக்கே, இதை பொண்ணு ஒரு தேசிக்கல புள்ள வேணும் இல்லையா, முதல்ல வம்சம் வித்தியாரத்துக்கு. அதனால் வசிஷ்டிட்ட போய், என்ன இப்படி நீங்கள் யாகம் பண்ணால் புத்திரகாமிஷ்டனா புத்திரன் வருவன்னாக்க இப்போ புத்திரி வந்திருக்காளேன்னு அவர் சொன்னால் உங்கள் ஆத்துக்காரியை போய் கேளுனார். ஆத்துக்காரிகிட்ட பண்ண, நான் தான் சொன்னேன் எனக்கு பொண்ணு வேணும்னு, அதனால் பொண்ணு தான் வேணும்னு சங்கல்பம் பண்ண சொன்னேன்னா. அவருக்கு வருத்தமாக எடுத்து வசிஷ்டரை கூப்பிட்டார். நீங்கள் பரம தேஜஸ்வி, நீங்கள் பகவான், நீங்கள் நினச்சா என்ன பண்ண முடியாது, என்னோடய பொண்ணை நீங்கள் பிள்ளையாக மாற்றிடுங்கோன்னார். அவர் உடனே தன்னுடைய தபசக்தினால் இந்த பொண்ணை பிள்ளையாக்கிவிட்டார்.
ததா விலாபவத்தேன சுத்யும்னா புருஷர்ஷபக. அவனுக்கு சுத்யும்னன் அப்படின்னு பேர் வச்சா. இந்த பையன் என்ன பண்ணால், இப்படி பொறுத்து ஒரு நாளைக்கு அவன் பெரியவன் ஆகிட்டு காட்டில் விட தான் அம்பிகாவனம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே சிவபெருமான் பார்வதியோட ஏகாந்தமாக இருக்கிற இடம். அங்கே சிவபெருமான் யார் இந்த ஏரியாவில் வந்தாலும் அவள் எல்லாரும் பொம்முநாட்டி ஆகிடுவான்னு. இவன் தெரியாத அங்கே போயிட்டு இவன் குதிரை இவனோட வந்த சைன்யா எல்லாரும் பொம்முநாட்டி ஆகிட்டா. உடனே இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வெக்கமாகிடுது. உடனே வசிஷ்டரை தபஸ் பண்ணான். வசிஷ்டர் வந்தார். என்னடாப்பானார், என்னை மறுபடியும் இப்படி பொம்மநாட்டி ஆக்கிட்டாளேன்னா. வசிஷ்டர் போய் சிவபெருமான்கிட்ட கேட்டார், ஏதாவது ஒரு வழி பண்ணுங்களேன்னு. சிவபெருமான் சொன்னார், என்னுடைய இதுதான் நீங்கள் வந்திருக்கிறதுனால ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்மல் அப்படின்னா 1 மாதம் பொம்மநாட்டியாக 1 மாதம் பிள்ளையாக இருக்கட்டும். இந்த காம்ப்ரமைஸில் போயிட்டார். ஆனால் அங்கே உள்ள பிரஜைகளுக்கு இது பிடிக்கலையாம். என்னடா 1 மாதம் நம்ம ராஜாவாக இருக்கா, 1 மாதம் ராணியாக இருக்கார். பாலயாமாச ஜெகதிம் நாபியனந்த ஸ்மதம் பிரஜாக. யாருக்கா மாதம் புமான் சபவிதா மாதம் ஸ்ரீதவ கோத்ரஜகம். 1 மாதங்க பர்க இதை பஜிஷ்டியாக இருக்கிறது, 1 மாதம் கிராப் வெட்டிக்கிறது என்ன நன்னாலேயே அப்படின்னுட்டு இக்ஷ்வாக்கு மனு வருத்தப்பட்டு யமுனா நதிக்கு போய் 100 வருஷ காலம் தபஸ் பண்ணினார். அப்போ அவருக்கு 10 பிள்ளைகள் பிறந்தாலாம் மனுவுக்கு. யாரெல்லாம் பிறந்தா அப்படின்னாக்க இக்ஷ்வாக்கு, நிருகன், சரியாதி, திஷ்டன், திருஷ்டன், கரூஷகம், நரிஷ்சந்தன், விஷத்தன், நபகன், கவி அப்படின்னு 10 பேர். இந்த 2 பேர் பிறவியிலே ஞானி ஆகிட்டா. அப்போ பாக்கி தான் வம்சவருத்தியெல்லாம் ஏற்படுறது. முதல்ல இக்ஷ்வாக்குனுடைய வம்சத்தை எடுத்துக்கிறார். அதுக்கு தான் இத்தனை சொல்லும் நான் வந்தேன் நான். அப்போ இதில் ஒருத்தன் பிருஷத்ரன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணிட்டான், குருகுலத்தில் போய் வசித்து பாடம் படிக்கிறது. திடீர்னு ஒரு நாளைக்கு ராத்திரி ஓன்னு சத்தம் கேட்குறது, ஒரு மாடு அலறது. உடனே இவன் என்ன பண்ணான், கையில் கத்தி எடுத்துட்டு ஓடின அந்த மாட்டை யார் உபதிரவிக்காளோ அவளை தீர்த்து கட்டிடுறேன் அப்படின்னு பார்த்தா ஒரு புலி. இவன் அந்த இருட்டில் கத்தியை போட்ட போது புலி கழுத்தில் விழாத மாட்டு கழுத்தில் மாடு செத்து போயிடுது. உடனே கார்த்தால பார்த்தாக்கே உடனே நடுங்கி போயிட்டான். இவன் என்ன பண்ணார் வசிஷ்டர், ஏண்டா இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னா உனக்கு பூர்வ பாவம் இருக்கு, ஓடு, இனிமேல் நீங்கள் நிற்காதே அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விட்டுட்டார். அவன் காட்டில் போய் தபஸ் பண்ணி கடைசியில் பகவான்கிட்ட போய் சேர்ந்தான்னு தெரியாத பண்ணின தப்புக்கு கூட நல்ல தண்டனை கிடச்சி கொடுத்தவனுக்கு. தம் சசாப குலாச்சாரியா கிருதா சமகாமதா நட்சத்திர புந்துகு சூத்ருத்தம் கர்மனா பவிதாம்னா அப்படின்னு அவன் என்ன பண்ணான், வாசுதேவனையே ஜபித்து சத்கதி அடைஞ்சான்னு அவனுடைய கதையை சொன்னார். அடுத்தது இப்போது இக்ஷ்வாகுனுடைய மற்ற குழந்தைகளை பற்றி சொல்ல போகிறார். சரியாதி அப்படின்னு ஒரு ராஜா தான். சரியாதி மானவோ ராஜா பிரம்மிஷ்ட சபபூவக யோவ அங்கிர சாம்சத்ரே த்விதீய பகவூச்சுவான். அவனுக்கு சுகன்யா அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தாள். அவள் அப்பாட்ட சொன்னால், நம்ம இந்த சம்மருக்கு போய் தங்கிறதுக்கு ஒரு பங்களா கட்டி கொடுங்கப்பான்னா. அவர் சவணர்னு ஒரு பெரிய முனிவர், அவர் காட்டில் இருக்கார். அவர் பக்கத்தில் இவன் ஒரு பங்களாவை கட்டினான். ஏன்னா அவருடைய நமக்கு அனுகிரகம் கிடைக்கட்டும் அப்படின்னு. என்ன ஆச்சு, இவெல்லாம் இப்போ அங்கே இருக்கிறதே அந்த பொண்ணு இப்படி தன் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிட்டு ஒரு இதில் 2 லைட்டு தெரிஞ்சது. பளிச்சுன்னு பூமியிலேருந்து ஒரு இதை கொண்டு போய் ஒரு குச்சியை கொண்டு போய் அந்த 2 கண்ணு அந்த 2 ஜோதியும் குத்திட்டு ரத்தமாக வந்தது. ஓடி வந்து பயந்துட்டு உடனே என்ன ஆச்சுன்னா அந்த முகூர்த்தமே எல்லாருக்கும் மலமூத்திரம் போகாத வயிறு உபசம் ஆயிடுது. சகன்மூத்திர நிரோதோ பூதி சைனிகான சதுர்ஷனாத்தே. சரி,
இதில் ஏதோ தேவகுத்தம் இருக்குன்னு ராஜா தெரிஞ்சுட்டு உடனே போய் எல்லாரையும் விசாரித்தான். பொண்ணு சொல்லிட்டு துவே ஜோதிஷி மஜானஞ்சான் நிர்பின்னே கண்டகேனவே, அப்பா நான் தான் முள்ளால் குத்தினேன், எனக்கு தெரியாது அது முனிவருடைய கண்ணுன்னு. போய் முனிவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணினான். அவர் சொன்னார், உன் பொண்ணு எனக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா நான் இப்போ எல்லாருக்கும் இந்த உபசம் போயிடும் அப்படின்னார். உடனே சுகன்யா சவனம் பிராப்பிய பதிம் பரமகோபனம் பிரேணயாமாச சித்தஜா பிரமத்தா நிவர்த்திபிகே. சரின்னு விட்டு அந்த பொண்ணு உபசம் போனால் போகிறேன்னு. இப்போ இந்த கோவிடெல்லாம் வந்தது இல்லையா, இதெல்லாம் சாபந்தான் காரணம். இல்லைன்னா மாஸ் லெவலில் இப்படி ஸ்ப்ரெட் ஆகி ஜனங்கள் இத்தனை பேர் செத்து போய் சரியான சம்ஸ்காரம் கூட இல்லை தான், அவன் குழியில் கொண்டு போய் தள்ளின்னு இருந்தான் இல்லையா. அதனால் இந்த மாதிரி ஏதானும் ஒரு அபகடம் ஏற்பட்டது அப்படின்னாக்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏதோ பிரம்ம சாபம் இருக்குது அப்படின்னு. உடனே இப்போ இவர் சந்தோஷமாயிட்டார். ஒரு நாளைக்கு சுகன்யா சொன்னால், நீங்கள் இப்படி வயசானவராக இருக்கே, நீங்கள் கொஞ்சம் எங்கே ஆனா தேவையில்லையேன்னு. உடனே அவர் சொன்னார், அஸ்வினி தேவதைகளை பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு. அஸ்வினி தேவதைகள்னால் யாருன்னாக்க தேவலோகத்தில் இருக்கிற டாக்டர்ஸ். அவள் வந்துட்டு இவர்கிட்ட சொன்னால், சுகன்யிட்ட நாங்கள் 3 பேரும், அதாவது 2 தேவதைகள் வந்திருக்கா, இவர் ஒருத்தர் ஆத்துக்காரர், ஸ்நானம் பண்ணிட்டு வருவோம், ஒரே ரூபத்தில் இருக்கோம், நீ கண்டுபிடிக்கணும் யார் உங்கள் ஆத்துக்காரர்னா. அவள் கரெக்டாக தங்கள் ஆத்துக்காரரை கண்டுபிடிச்சோம், சந்தோஷப்பட்டு அவர் எங்கே ஆக்கிட்டான். அதுக்கு பதிலாக இந்த செவனை என்ன சொன்னால், நான் யாகம் பண்ணி உங்களுக்கு இப்போ ஆவிர்வாகம் கிடையாது, ஏன்னா நீங்கள் மிருகங்களெல்லாம் கொன்னெல்லாம் கூட மருந்து பண்ணுறேன், அதனால் உங்களுக்கு கிடையாது, எங்கள் மாமனார்கிட்ட சொல்லி உங்களுக்கு பண்ணி வைக்கிறேன், நான் இது ஆவிர்வாகம் தரேன்னார். சரிண்ணா. ஒரு நாளைக்கு ராஜா தன் பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்க்க வரான். இவர் இவர் செவனர் எங்கே இருக்காரா அவனுக்கு தெரியலையா. அவன் உடனே என்ன பண்ணிட்டான், திரும்பி போயிடலாம், நம்ம பொண்ணு எவனையோ யாரோடையோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டான். தர்சயித்வா பதிம் தஸ்ஸை பாதிவிரத்தேன தோஷத்து, அப்பா நீ கவலைப்படாத, இவர் எங்கள் ஆத்துக்காரர் தான் நடந்ததெல்லாம் சொன்னான். உடனே சரியாது இவர் யாகம் பண்ணி அப்படியே அந்த இவாளுக்கு ஆவிர்வாகம் கொடுத்தான். யாருக்கு? நம்ம அஸ்வினி தேவர்களுக்கு. இந்திரனுக்கு கோபம் வஜ்ராயத்தை எடுத்தான் அடிக்கிறதுக்கு செவனர் அப்படின்னார். அப்படியே ஐயனார் கோயில் பொம்மை மாதிரி நின்றுட்டான். உடனே பிரம்மா நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் இந்திரனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்போ வேதங்கள் எல்லாம் பார்த்து இனிமேல் அஸ்வினி தேவர்களுக்கும் கொடுக்கலாம் ஆவிர்வாகம், ஆனால் ஒரு சாமா சொல்லிட்டு கொடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கும் யாகத்தில் ஒரு சாமா சொல்லி அஸ்வினி தேவர்களுக்கு கொடுக்குறா அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த கதையை முடிச்சுப்பான். ஏன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்கிறதுன்னா, எப்படியெல்லாம் நம்ம நல்லது பண்ண போய் அதுக்கு ஆகி கடைசியில் அது நல்லபடியாக முடியுது இல்லையா. அந்த ராஜாக்களுடைய கதைகளை கேட்குறது நமக்கு அவளுடைய புண்ணியம் வருதுன்னு சொன்னேன் இல்லையா. நாளைக்கு நபகன் நாபாகன் அம்பரீஷனோட கதை ரொம்ப இது. நபகன்னு இவரோட பிள்ளை, அவனோட பிள்ளை நாபாகன், அவரோட பிள்ளை அம்பரீஷன். இந்த அம்பரீஷனோட கதை ரொம்ப பிரசித்தம். ஏன்னாக்கே துவாதசி விரதம் இருந்தது, அதை நான் நாளைக்கே சொல்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா, கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீபதியான ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரம கிருபா விசேஷத்தால் ஏகதேசம் 3 மாதமாக நடந்து வரக்கூடிய இந்த சிரவண யஜ்ஞத்தில் நவமஸ்கந்தத்தை அனுப்பிரவேசம் பண்ணி வைவஸ்வத மனுவுடைய சரித்திரத்தை பார்த்துட்டு வரோம். அவருக்கு 10 குழந்தைகள் பிறந்தா அப்படின்னு பார்த்தோம். இக்ஷ்வாகு, நிருகன், சரியாதி, திஷ்டன், திருஷ்டன், கரூஷகன், நரிஷந்தன், பிரஷத்தன், நபகன், கவி அப்படின்னு. இல்லை 2 பேர் பிறவியில் ஞானி ஆகிட்டதால் அவள் விட்டுட்டோம். இந்த பிரஷத்தன் கதையை பார்த்தோம். அவன் தெரியாத பசுவை காப்பாற்றுறேன்னு கோகத்தை பண்ணி அவனை துரத்தி விட்டு அவன் பகவத் நாம சங்கீர்த்தனை பண்ணி பகவான்கிட்ட போய் சேர்ந்தான்னு பார்த்தோம். அடுத்த சரியாதி அப்படிங்கிறவருடைய கதையை பார்த்தோம். அவரோட பொண்ணு தான் சுகன்யா. இந்த இப்போ கூட
சவனப்பிராசனம்னு விற்கிறா இல்லையா, அதெல்லாம் அந்த சவனர்த்தேன்னு வந்த பேர் தான். சவனருங்கிற பெரிய ரிஷி. அவர் தான் சுகன்யை கல்யாணம் பண்ணிண்டா. இவளுடைய சொந்த பதிவிரதைங்கிறத ராமாயணத்தில் 11 பதிவிரதைகள் பேர் சீதை சொல்லியிருக்கா. சுகன்யா சவனம் யதா அப்படின்னு. அவர் பரம கோபிஷ்டராக இருந்தாலும் அவரோட எப்படி கொடுத்தனம் பண்ணினா அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ சரியாதி கதையும் பார்த்தோம். அடுத்தது இக்ஷ்வாகோட பிரதர்ஸ், ரிஷத்ரதன் பிரதர், சரியாதி பிரதர், கவி பிரதர், இன்னொருத்தன் நபகன். அந்த நபகனோட பிள்ளை நாபாகன் அப்படின்னு. ஸ்ரீ சுகௌவாச்ச நாபாகோ நபகாபத்யம் யம் தத்தும் பிராதர கவிம் எவிஷ்டம் விபஜன் தாயம் பிரம்மச்சாரிணமாகதம். அந்த நாபாகன் பெரிய சத்தியசந்தனம். அவப்பா எல்லாருக்கும் சொத்து பிரித்து கொடுத்தார். இவனுக்கு ஒன்றும் கொடுக்கல. நீ யாகசாலையில் போய் அங்கே உள்ள பொருள் மிஸ்லேனியஸ் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அன்கிளைம்டு பேலன்சஸ், இப்போ நம்ம பேங்கில் கூட சொல்கிறோம் இல்லையா, அன்கிளைம்டு பேலன்சஸ், அதுவே 1,00,000 கோடி இருக்குங்கிறான். அதை போய் நீ எடுத்துக்கோன்னா இவன் போய் எடுத்தான். சிவபெருமான் வந்தார். அப்போ என்ன சேர்ந்தது, நீ இப்படி இதை போய் எடுப்பே அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், எங்கள் அப்பா சொன்னார், நான் எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் எடுத்துக்கோங்கன்னா. ஆஹா, உங்கள் அப்பாட்ட நீ இவ்வளவு பக்தி வச்சிருக்கேன், சத்தியத்தை சொல்கிறியா? எத்தே பிதா வதத்து தர்மம் தும்ச சத்தியம் பிரபாஷசே ததாமி தே மந்திரதிரசே ஞானம் பிரம்ம சனாதனம் அப்படின்னு இது பொருளையும் கொடுத்து அவனுக்கு ஞானத்தையும் கொடுத்துட்டார். கிரகாண திரவிணம் தத்தம் மசத்தே பரிசேஷித்தம். இந்த திரவிணத்தையும் எடுத்துக்கோ, ஞானத்தையும் கொடுத்துறேன். யுக்தியுக்த்வா அந்தர்ஹிதோ ருத்ரகா பகவான் சத்தியவத்சலகம். சத்தியம் பேசினா பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால் அவர் சந்தோஷப்பட்டார். எதுக்கு இதை சொன்னேன்னா, அம்பரீஷனுடைய அப்பா இல்லையா, அம்பரீஷன் எவ்வளோ பெரிய மகான். இன்றைக்கி நம்ம இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், இன்னும் வரப்போகிற சந்ததிகள்லாம் பேசிகிட்டு இருக்க போகிறது. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த குலம், இந்த பிடிக்ரின்னு சொல்லுவாள். அந்த காலத்தில் நம்ம ஆற்று பொண்ணுக்கு வரன் பார்த்தா டிகிரியை பார்க்க மாட்டாளாம், பெடிகிரியை பார்ப்பாளாம். குலம் அது ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால் இதை சொன்ன உடனே நாபாகாத்து அம்பரீஷோ அபூத் மகாபாகவத கிருதி நாஸ்பஸ்த பிரம்மசா பூவி ந பிரதிகத கொச்சித்து. ஒரு காலகட்டத்தில்ப்பா, பரீட்சித்து கதை கண்டிருக்கு இல்லையா, ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சு தெரியுமா, நம்ம நாபாகனுடைய புள்ள அம்பரீஷன் மகாபாகவதம், அவனை ஒரு பிராமணன் சபிச்சுட்டார்ப்பா. ஆனால் அந்த சாபம் அவனை ஒன்றும் பண்ணலை. ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த கதை. ஏன்னா பரீட்சத்துக்கு பிராமண சாபத்தால் தானே வந்திருக்கான். ஒரு பிராமணன் சாபம் கொடுத்து அது ஒர்க் ஆகலையா? என்ன சார் இது, சொல்லுங்கள் சார், சீக்கிரம் சொல்லுங்கள் சார், ரொம்ப எப்படி சார், ஹவு டஸ் இட் ஒர்க், நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்ட உடனே ஆரம்பிக்கிறாள் சுகாச்சாரியாள். சுகாச்சாரியால் சொல்கிறா, அப்பா அம்பரீஷோ மகாபாகக சப்தத்வீபவதீம் பிரமஹீம் அவ்யயாம் ஸ்ரீயம் லப்த்வா விபவம் சாதுலம் பவே. ஆரம்பிக்கத்தே பாகவதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கே 4வது அத்தியாயம் 9வது ஸ்கந்தம். ராஜோவாச்ச பகவன் ஸ்ரோதுமிச்சாமி ராஜரிஷே தஸ்ய தீமதः ந பிராபூத்யத்வ நிர்முக்தோ பிரம்மதண்டோ துரத்யேகம். ஒரு பிராமணன் கொடுத்த தண்டனையை யாராலையும் நிவர்த்தி பண்ண முடியாதுங்கிறதே நீங்கள் அவனுக்கு ஒன்றும் ஆகலைங்கிறே. ஸ்ரோதுமிச்சாமி ராஜரிஷே, அந்த ராஜரிஷி சாதாரண ராஜா இல்லை, ராஜரிஷி அவன், அது சொல்லுங்கோன்னு ஒன்னே தான். அப்பா அம்பரீஷன்னு ஒரு மகாபாகவதன் இருந்தான்ப்பா.
7 கான்டினென்ட்டையும் ஆண்டுட்டு இருந்தான் பாவம். சப்தத்வீபவதீம் மஹீம் அவ்யயாம் ச ஸ்ரீயம் லப்த்வா விபவம் சாதுலம் பவே. இவ்வளவு பணம் இருந்தாலும் அவன் என்ன நினச்சானா, சே எல்லாம் மண்ணாங்கட்டி தானேடா வருங்க, மண்ணு கல்லுந்தானே, இதெல்லாம் சாஸ்வதம் இல்லையே. மேனே அதி துர்லபம் தும்சாம் சர்வம் தத் சொப்ன சம்ஸ்தம். ஏதோ சொப்னத்தில் நம்ம பெரிய பங்களாவில் இருக்கா மாதிரியா, ஏகப்பட்ட பணம் இருக்கா மாதிரியே நம்ம நினச்சிட்டு, ஏன் இந்த அப்புறம் கத்தலை, சே இதெல்லாம் சொப்னம் தானே அப்படின்னு நினச்சிப்போம் இல்லையா. அந்த மாதிரி அவன் ரியலில் சொப்னமாக நினச்சிருந்தானா. சர்வம் தத்து சொப்ன சம்ஸ்துதம் வித்வான் விபவ நிர்வாணம் தமோ விசதியத்துவமானம். சரி, பணமெல்லாம் இருந்தாலும் அதில் அவன் ஒட்டவே இல்லை, அதை பற்றி அவன் நினைக்கவே இல்லை. யார் நினச்சிருந்தனா, வாசுதேவே பகவதி தத் பக்தேடு ச சாதுஷு பிராப்தோ பாவம் பரம் விஸ்வம் ஏனேதம் லோஷ்டவத்து ஸ்மிருதம். எப்போவுமே பகவான் வாசுதேவனே நினச்சிப்பான். அவரை மாத்திரம் நினச்சா போருமா? எத்தனை பாகவதாள் இருக்கா, அவளையும் நினச்சிக்கான். புண்ணியான் இமாம் பரமபாகவதான் ஸ்மராமி பிரஹ்லாத நாரத பராசர புண்டலீக வியாச அம்பரீஷ சுக சௌனக பீஷ்மதால்பியாம் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷ்ணாதீன் புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. அவளை மாத்திரம் இல்லை, நம்ம புதுக்கோட்டை பாகவதாள், சஞ்சீவி பாகவதர், இவாளை தான் கூட நம்ம நினச்சிக்கணும் இல்லையா. எத்தனை பேரை கதை சொல்லலாம். நம்ம சுந்தரகுமார், நம்ம வேலுக்குடி பெரியவா, அவர் இப்போ ரீசெண்டாக பார்க்க இது கிடச்சிது. எத்தனையோ இந்த பகவத்குணம் சொல்கிறவான்லாம் பெரியவா தானே, அதெல்லாம் நினச்சிக்கணும். தத் பக்தேஷு சாதுஷு அப்படிங்கிற. அப்போ சரி, உலகத்தை என்னச்சானா களிமண் நினச்சான். லோஷ்டவத்து ஸ்மிருதம் சவை மன கிருஷ்ண பதாரவிந்தயோ வச்சாம்சி வைகுண்ட குணானுவர்ணனே கரோகரே மந்திரமார்ஜனாதிஷு ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கதோதயம். மனசெல்லாம் கிருஷ்ணனுடைய பாதங்கள்லேயே இருக்கணும். ஏன்னா சுவாமியே என்ன சொல்கிறாருன்னா, நீ என் பாதத்தை தியானம் பண்ணி, அந்த பாதத்தை தியானம் பண்ணத்தான் உனக்கு பகவானோட புல் ஸ்வரூபம் தெரியுங்கிறான். சவை மன கிருஷ்ண பதாரவிந்தயோகம். தாமரை மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாதத்தில் மனசை வச்சிருப்பனாம். வச்சாம் சி வைகுண்ட குணானுவர்ணனேம். எப்போ பேசினாலும் பகவத் சுமாதாரமாக தான் பேசுவானாம், அனாவசிய பேச்சே பேச மாட்டானாம். கரோகரேகே மந்திர மார்ஜனாதிஷம். 2 கையும் கூப்பிண்டே கோவிலில் போய் பகவானை தரிசனம் பண்ணுவேனாம். அது மாத்திரம் இல்லை, தொடர்பை கட்டி எடுத்து கோவிலில் பெருக்குவனாம். மந்திரம் மார்ஜனாதினாக்கே தொடர்பை கட்டேன்னு அர்த்தம். இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், பூரி ஜெகநாதர் கோவிலில் ரதோத்சவத்தில் ராஜா தான் பெருக்குவர். இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், இது திருவனந்தபுரத்தில் மகாராஜா தினம் பத்மநாபனை தரிசனம் பண்ணிட்டு போவார். ஒரு நாள் கூட விட மாட்டார். ஒரு நாளைக்கு நாங்கள் இருக்கிறதே ராஜாவோட கார் ரிப்பேர் எடுத்து ஆட்டோவில் வந்துட்டார். அதனால் அவர் வராமல் இல்லை. ஒரு ராஜா ஆட்டோவில் இல்லாமல் பத்மநாபனை பார்க்குறது முக்கியமற்ற நடந்து வந்தானே, சைக்கிளில் வந்தானே, காரில் வந்தானே, ஆட்டோவில் வந்தானே வந்துட்டார். அப்போது வச்சாம் சி வைகுண்ட குணானுவர்ணனே கரோகரே மந்திரமார்ஜனாதிஷு ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கதோதயம். யார் பெரியவா வந்தாலும் கொஞ்சம் கதை சொல்லுங்களேன், பகவத்கதை சொல்லுங்களேன்னு காதுலாம் எப்போவுமே அச்சுதனுடைய கதையை தான் கேட்பான். வேறு ஒன்றுமே கேட்க மாட்டான், அனாவசியமே கேட்க மாட்டான். ஏற்கனவே பிருது சரித்திரத்தில் பார்த்தோம் இல்லையா, 10,000 காது வேணும்னு கேட்டான் இல்லையா பிருது. அந்த மாதிரி இவன் எப்போவுமே கதை கேட்டணும். முகுந்த லிங்காலய தர்சனே திருசோ தத்ரச்சகாத்ரஸ்பரிசே அங்கசங்கமம் கிராணஞ்ச தத்பாத சரோஜ சௌரபே ஷேமத்துளசியாரசனாம் ததர்ப்பித்தே. நான் ஒரு 3-4 நாளைக்கு சொல்கிறேன் இந்த அம்பரீஷ சரித்திரம். ஏன்னா நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அவசரமாக ஓட முடியல என்னால். அதனால் நீங்களே கேட்டு அனுபவிங்க. இந்த கோவில் கோபுரம் இருக்கு இல்லையா,
முகுந்த லிங்காலய தரிசனே. நம்ம கோவில்கிட்ட இருந்தாலும் தினம் காத்தால கதை திறந்து கோபுரத்தை பார்த்து கோபுர தரிசனம் பாப விமோச்சனம் அப்படின்னு தரிசனம் பண்ணோம். அந்த பக்தாளை பார்த்தா ஓடி போய் கட்டின்னு விடுறான். தத்ருத்ய காத்திர ஸ்பரிசே அங்க சங்கமம். ஏண்டா ராஜா இப்படிலாம் கட்டிக்கலாமான்னா அவர் அப்படியே பகவத் சுரூபமாக இருக்கார். பாகவதர் அது பிரேம ஆலிங்கன்னு சொல்லி நீங்கள் திவ்யநாமம்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாகவதர் கட்டிப்பான். அதுதான் தத்ருத்ய காத்திர ஸ்பரிசே அங்க சங்கமம் கிராணஞ்ச தற்பாத சரோஜ சௌரபே. அந்த துளசியை பாதத்திலேருந்து எடுத்து நம்ம கோவிலில் கொடுப்பா இல்லையா, பட்டாச்சாரியார் கொடுப்ப, அதை எடுத்து மூந்து சந்தோஷம் பரிக்ராணே கிராணம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா முகுந்த மாலையில். அது மாதிரி மூந்துப்பா. சீமத் துளசியா ரசனாம் ததர்பிதே பாதூகரேகே க்ஷேத்திர பதானுசர்ப்பணே சிரோ ரிஷிகேச பதாபிவந்தனே காமும் சதாசியேன து காமகாம்யா யதா உத்தம ஸ்லோக ஜனாஸ்ரயாரதிம். பணத்துலேயோ நகையிலையோ கோல்டுலேயோ எனக்கு ஆசை இல்லையா, உத்தம ஸ்லோகாள் பகவான்கிட்ட பிரேமாக்காளுடைய அவளுடைய ஆசிரியிக்கிறது தான் மனசு போயின்னு இருந்தது. ஹரியோட பாதத்தில் போய் தலையை வச்சு முட்டிப்பனாம். ரிஷிகேச பதாபி வந்து இப்படி இருந்தான். இவனை பற்றி யாராவது கவலை பண்ணுமே, பகவான் கவலைப்பட்டான். ஐயோ மேலான ஆசுரம் வந்தால் இவனை அடிச்சிடப்போறானே, எனிமி ராஜா வந்து இவனை நம்மளையே நினச்சிருக்கானே, அதனால் இவனுக்கு நம்ம ஏதானம் செய்யணும் அப்படின்னு பகவான் தீர்மானம் பண்ணாங்கிற வரைக்கும் இன்றைக்கி நாளைக்கு மேற்கொண்டு சுதர்சன சக்கரத்தை பகவான் கொடுக்குறதும். இவன் வந்து இவனோட ஒய்ஃப் ரொம்ப நல்லவன். அவள் 2 பேரும் சேர்ந்து ஒரு விரதம் ஆரம்பிக்க போகிறான். அந்த விரதத்துடைய டீட்டெயில்ஸை சொல்லி அந்த விரதத்தை பற்றி பேசி நாளைக்கு அது நாளன்னைக்கு துர்வாசா வந்து இவங்கிட்ட ஒரு சாபத்தை கொடுத்து அது ஒர்க்காகாது போய் துர்வாச சக்கரம் துரத்தை அந்த காரியங்கள்லாம் அது மறுநாளைக்கு இன்னொரு 3-4 நாளில் நாம் சொல்லுவோம். ஏவம் சதா கர்ம கலாபமாத்மனா பரேதி யஜ்ஞே பகவத்ததோற்று சர்வாத்மவாவம் விதன்மஹீமமாம் தன்னிஷ்ட விப்ராபிகித சாசகம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா. பூர்வ சரித்திரத்தில் பூத்தனைக்கு மோட்சம் கொடுத்ததை பார்த்தோம். அப்போது நான் சொன்னேன், குழந்தை கிருஷ்ணனுக்கு இவ எப்படி பயமில்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு அங்கத்துக்கும் 12 அங்கத்துக்கு 12 தேவதைகளை ஜபிச்சாள். முதல்ல கோமூத்திரத்தால் அவனுக்கு ஸ்நானம் பண்ணி வச்சான். கோமூத்திரேண ஸ்நாபகித்வா புனர் கோரஜசார்பகம். அர்பகம்னா குழந்தை, அதுக்கு கோரஜஸை கொடுத்தான். லட்சாம் சக்ருஷ்ச சகிருதா துவாதசங்கேஷு நாமபிகி. அவள் அங்கன்யாசம் கரன்யாசம்லாம் பண்ணி குழந்தைக்கு என்னெல்லாம் நாமாக்களை சொன்னான் அப்படின்னு சொல்கிற. அவ்யாதஜோங்கிரி மணிமான் தவ ஜான்வதோரு யஜ்ஞோச்சுதக கட்டிதட்டம் ஜடரம் ஹயஸ்ய ஹிருத்கேசவஸ்துதரயீசயினஸ்து கண்டம் விஷ்ணுர்புஜம் முகம் உருக்ரமயீஸ்வரக்கம் சக்ரகிருதாசககதோ ஹரிரஸ்து பశ్చాతే त्वत्पार्श्वयो धनुरसै मधुहाजनश्च कोणेषु संग उरुगाय उपर्युपेन्द्रं ताक्षिक्षितौ हलधरः पुरुषः समन्ताते इन्द्रियाणि ऋषिकेशः प्राणान्नारायणो वधू श्वेतद्वीपपदे चित्तं
मनोयोगेश्वरो अवतु कृष्णगर्भस्तु ते बुद्धिम् आत्मानं भगवान् पदगा क्रीडन्तं पातु गोविन्दः शयानं पातु माधवः प्रचन्दमव्यात् वैकुण्ठम् आसीनं त्वां श्रियपतिः भुञ्जानं यज्ञभुक्पातु सर्वग्रहभयङ्करः ढाकिन्यो यातु धान्यश्च भूतप्रेषपिशाचाश्च यक्षरक्षो विनायकः कोटरा रेवती ज्येष्ठा पूतना मातृका देहा उन्मादाये हि अपस्मारा देहप्राणेन्द्रियद्रुगा स्वप्नदृष्टा महोत्पादा वृद्धबालग्रहाश्च ये सर्वे नश्यन्तु ते விஷ்ணு நாமகிரகணபீரவக. இப்படி இந்தந்த அங்கத்தை இந்தந்த தெய்வங்கள் காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுக்கு எல்லாம் பண்ணி வச்சாளாம். சுகாச்சாரியால் சொல்கிறார், பூத்தனை கிருஷ்ணனை கொல்லணும்னு வந்தா, அவளுடைய சனத்தை பரிகணித்தனால அவளுக்கே மோட்சம் கொடுத்தான்னா. கிம் புனகா ஸ்ரத்தையா பக்தியா கிருஷ்ணாய பரமாத்மனே. கிருஷ்ணனுக்கு ஸ்ரத்தையா பக்தியா கொடுத்தா அவளுக்கு நிச்சயமாக மோட்சங்கிறதுல என்ன டவுட்டுன்னு. இதை தான் கோவிந்த தாமோதர சுவாமிகள் ஒரு தரம் மேல்கோள் காட்டி எங்காத்தும் மாமிக்கு சொன்னார், அம்மா நீ கிருஷ்ணனுக்கு தினம் பால் கொடுத்துட்டுருக்கேன், அதனால் உனக்கு கிருஷ்ணன் நல்ல சர்க்கரை கொடுப்பன் அப்படின்னு. பத்பத்யாம் பக்தகிருதிஸ்தாபியாம் வந்தியாபியாம் லோகவந்திதேம் அங்கம் யஸ்யா சமாக்ரம்ய பகவான் அபிபத்சனம் யாது தான்யபி சா ஸ்வர்கம் அவாபஜனனீ கதிம் கிருஷ்ணபுக்தஸ்தனக்ஷீராக கிமுகாவோ நமாத்ரா. எந்த பசுவோட பாலை கிருஷ்ணன் குடித்தானோ அந்த பசுக்கும் நல்ல சத்கதியாம். பாயாம் சியாசாம் அபிபத்தை புத்திரஸ்நேகஸ்துதான்யம் பகவான் தேவகி புத்திரகா கைவல்யா அகில பிரதகம். இப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் பலஸ்ருதி சொல்கிறார். அப்போ நந்தகோபன் அங்கேருந்து வந்தான் இல்லையா, இந்த மாதிரி அடித்து கிடக்கா, குழந்தைக்கு ஏதோ கஷ்டம் வந்துருத்தன உடனே குழந்தைய தூக்கி அதை தடவி அதை உச்சி மோந்து பார்த்தானா. என்ன பிரியமோ நந்தகா சுபுத்திரமாதாய பிரேச்சாகதமுதாரதேகி மூர்த்தனை உபாக்ராய பரமாம் மோதம் லேபே குருத்வகாம். ஏ பரீட்சித்து, இந்த கதையை யார் கேட்குறாளோ அவளுக்கு கோவிந்தன்ட்ட பக்தி நன்னாவரும். ஏதத் பூதனா மோட்சம் கிருஷ்ணஸ்யாத்பகமத்புதம் சுணுயாது ஸ்ரத்தையா மர்த்யோ கோவிந்தே லபதே ரதிம்னு சொல்லி முடிக்கிறார். இதை முடித்த உடனே கேட்டுட்டு இந்த ராஜா, எனக்கு நீங்கள் இது மட்டும் சொன்னால் போகாது, இன்னும் என்னெல்லாம் கிருஷ்ணா நீல பண்ணா அதெல்லாம் சொல்லுங்கோ அப்படிங்கிறான். ஏன அவதாரேன பகவான் ஹரிசா கரோதி கர்ணரம்யானி மனோஜானி ஜன பிரபு. இது கேட்குறதுக்கே காதுக்கெல்லாம் அமிர்தமாக இருக்கே அப்படின்ன உடனே சொல்கிறேன்டா கண்ணா. யஷண்பதோ அபச்சைரதிவே வித்ருஷ்ணா சத்வம் ச சுத்யதி சிரேண பும்சா பக்திர்கரவு தத் புருஷே ச சக்கியம் ததேவகாரம் வத மன்யசே சேத்தன் சொன்ன உடனே கிருஷ்ணன் குப்பிடிச்சின்ற போது அதை ஒரு பெரிய விழாவாக கொண்டாடினாலாம் நந்தகோபன். அன்னைக்கு கிருஷ்ணனுக்கு மாத ஜென்ம நட்சத்திரமா, அதனால் ரெண்டையும் சேர்த்தேன். கதாச்சித்தே ஔத்தானிக கௌதுகப்ளவே ஜன்மட்ச யோகே சமவேத யோஷிதாம் வாதித்ர கீதத்விஜ மந்திரவாச்சகே சகார சோனோரபிஷேச்சனம் சரி. குழந்தைக்கு அபிஷேகமெல்லாம் பண்ணி வச்சு
பிராமணர்களெல்லாம் கூப்பிட்டு நிறைய மந்திரங்களெல்லாம் சொல்ல சொல்லி, ஸ்திரீகளெல்லாம் கூப்பிட்டு பாட சொல்லி, வாத்தியங்களெல்லாம் வாசித்து ஒரே விழா. நந்தஸ்ய பத்னி கிருதமஜ்ஜனாதிகம் விப்ரீகிருதஸ்வஸ்தேனும் சுபூயிதைஹி அன்னாஜ்யவாசஸ்ருக் அபீஷ்டதேனுபிஹி சஞ்சாத நித்ராட்சம் அசீசயஜனேஹி. குழந்தைய அப்படி குளிப்பாட்டி பிராமணாளுக்கெல்லாம் அன்னம் போட்டு எல்லாம் பண்ணுறது. குழந்தைக்கு தூக்கம் வந்துருத்தான். குழந்தை கிருஷ்ணன் தூங்கியே போயிட்டான். சஞ்சாத நித்ராட்சம் அசீசயச்சனே. கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை தூங்கி போயிட்டான். உடனே பார்த்தா கொண்டு போய் வாசலில் ஒரு வண்டி இருந்தது. அதில் அடியில் தூளியை கட்டி குழந்தைய போட்டு கிருஷ்ணனோட வயசில் உள்ள குழந்தைகளை கூப்பிட்டு, குழந்தைகள்லாம் பார்த்துக்கோடா கிருஷ்ணனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். திடீர்னு கிருஷ்ணன் என்ன பண்ணான்னா, எனக்கு பால் வேணும். ருதன்ஸ்தனார்த்தி சரணோதட்சிபதம். பால் வேணுங்கன்னு திராயில உதச்சானன் காலால். விட்டானே காலால் வச்ச உடனே அந்த சகடம் ஓம் தத்சத்தை எடுத்து. ஏன்னா இந்த சகடத்தில் ஒரு அசுரம் பூந்துருக்கான். அவனுக்கு பேர் சகடாசுரன்னு பேர். கிருஷ்ணனுக்கு தெரியும் இல்லையா? அதனால் பாலுக்காக அழற மாதிரி அழுது தன்னுடைய குஞ்சு காலால் விட்டாம்பார் உறத. இவன் க்ளோஸு. திருஷ்ட்வா யசோதா பிரமுகா விஜஸ்ய ஔத்சானிகே கர்மணியா சமாகதா நந்தாதயச்ச அத்புத தர்சனாகுலா காதம் ஸ்வயம் மே சகடம் விபர்யகாதே. எப்படிடா இந்த இந்த வண்டி சொக்கு நூறாக ஒழிஞ்சது அப்படின்னு இந்த குழந்தைகள்லாம் கேட்குறானா. குழந்தைகள்லாம் சொல்கிறதாம், கிருஷ்ணன் தான் உதச்சான். ஊச்சுருவே விசம்மதின் கோபான் கோபீச்ச பாதகா ருததானேன பாதேன க்ஷிப்தம் ஏதன் அசம்சயகம். இவ்வளோ பலமான மாத்த குழந்தைக்கு அப்புறமே எம்பலம் தச பாதகசன தேவிது. அவளுக்கு தெரியாதான் குழந்தையோட பலத்தை. ருதந்தம் சுதமாதாய சோதா குழந்தை அழறது முதல்ல அதை பாருங்க, போட்டு வண்டி போனால் போகிறது அப்படின்னு தூக்கிண்டு குழந்தைய உள்ளே கொண்டு போய் பிராமணால் விட்டு குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணி சொல்லி தன்னுடைய முளைப்பாலை கொடுத்தா. ஸ்தனம் அபாயேது பூர்வவதி ஸ்தாபிதம் கோபை பலிவே சபரிச்சிதம் விப்ராகுத்வாச்சியாஞ்சகு ததி அக்ஷத குச அம்புபிகி. பிராமணாலாம் அப்படி அனுகிரகம் பண்ணினாள். நம்ம பிராமண அனுகிரகத்தை குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாளாம். வாச்சகித்வா சுஸ்தீனம் நந்தகோபஸ்தமாகிதாம் ஊத்வா சாங்கம் துஜாதிபியகா பிராதா தர்மம் மகான். அவளுக்கெல்லாம் நல்ல சாப்பாடை போட்டு நல்ல தான தர்மங்கள்லாம் பண்ணி எங்கள் குழந்தைய நீங்கள் தான் மந்திரங்களால் காப்பாற்றணும்னு சொல்லி அப்படியே நந்தகோபன் செஞ்சான் அப்படின்னு சொல்லி இந்த சகடாசுரனுடைய கதையை சொன்னான். அடுத்த அசுரம் வரப்போகிறவன் திருநாவர்த்தன் அப்படின்னு அந்த கதையை எடுத்துக்கிறார். பூதனை ஆச்சா, சகடாசுரன் ஆச்சா, இப்போ வரவன் திருநாவர்த்தன். ஏகதா ஆரோகம் ஆரூடம் லாலயந்தே சுதம் சதி கரிமானம் சிசேர்வோடும் நசேகே கிரிகூடவதிம். இந்த சரித்திரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆச்சரியமாக 2 ஸ்லோகம் சொல்லியிருக்கார் நம்ம பட்டத்திரி. அதை சொல்லிவிட்டு நாம் இந்த திருநாவர்த்தனோட கதைக்கே போவோம். என்ன சொல்கிறேன்னா, ஆகோ குமாரோ மயிதத்த திருஷ்டே ஸ்மிதம் கிருதம் மாம் பிரதிவத்சகேன ஏஹி மாமிதி உபசாரிய பாணிம் त्वयि स किं किं न कृतं वधूभिः. எல்லா கோபிகைகளும் ஆற்றுல சமையலே மறந்து போயிட்டா. தினம் இந்த கிருஷ்ணனை தரிசனம் பண்ணணும். இப்போ நம்ம கோவிலுக்கு போகிற மாதிரி தினம் யசோதி வீட்டுக்கு வந்துடுவான். பாரு என்னை தாண்டி பார்க்குறான் அவன் அப்படின்லாம் ஒத்தே
அஹோ குமாரோ மயி தத்த திருஷ்டிகி. இன்னொருத்தி சொல்லுறான், உன்னை பார்க்கட்டும், யாரை பார்த்து சிரிக்கிறான் பாரு, என்ன பார்த்து தான் சிரிக்கிறான். ஸ்மிதம் கிருத்தம் மாம் பிரதிவத்சகேன. இன்னொருத்தி சொல்லலாம், நீ யாரை வந்து எங்கிட்ட வாடான்னு 2 கையும் காமிச்சு ஏகே மாமித்தி உபசாரிய பாணியம், தன்னோட கையால் கிருஷ்ணனை கூப்பிட்டு விடலாம், வாடாப்பா வேணாம். தொயி சக்கிம் கிம் கிருத்தம் வதூபிகே. அவளுக்கு நீ என்னதாண்டா பண்ணலே. கிரகேஷு தே கோமள ரூபகாசம் மிதகதா சங்கலிதா கமன்யா விருத்தேஷு கிருத்தேஷு பவம் நிரீட்சா சமாகதா பிரத்யகமத்தனம். வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு கிருஷ்ணனையே நினச்சிட்டு பழம். கிருஷ்ணனை தொட்டாலே ஒரு சந்தோஷம். பவத் பபு ஸ்பர்சன கௌதுகேன கராத்கரம் கோபவதூஜனே. வட்டமாக நின்றுடா, இங்கே வாடா, இங்கே விட, எங்கிட்டு விடா அப்படின்பானா. அவன் வந்து ஒருத்தர் கையிலையாக பூந்து போவேனா. கிருஷ்ணன் கருப்பாக இருப்பான், கோபிகைகள்லாம் சக்கச்சவேன்னு இருப்பான். இந்த கருத்தை வண்டு எல்லா தாமரையிலையும் நுழைஞ்சு போய் எதில் பக்தி ஜாஸ்தியாக இருக்கே மகரந்தம்னு சொல்கிறாலையா அதை தேடுமாம். நீதஸ்வம் அதம்ல சரோஜமாலா வியாலம்பிலோலம்பதுள மலாசேயே. என்ன ஆச்சரியமான ஒரு கற்பனை பற்றியெல்லாம். எல்லாரும் நின்றுண்டு கிருஷ்ணனை தூக்கிண்டு கிருஷ்ணனை எங்கிட்ட கொடுன்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொண்டு டோன் அலோவ். ஏன்னாக்கா கிருஷ்ணன் வேணுமே ஒரு அழகான ஒரு தாமிர மாலை மாதிரி இருக்கான். எப்படி இது பார்த்தாக்க நிபாயந்தி ஸ்தனமங்ககம் தாம் விலோகயந்தி வதனம் கசந்தி தசாம் யசோதா கதமந்த பேஜே சதாதிருசா பகிகரே கதாம். குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு அந்த குழந்தை ஆதரவோடு பார்த்து சிரிச்சுக்கிறான் இல்லையா, அந்த யசோதை அடைஞ்ச பாக்கியம் அப்பா யாருடா சொல்ல முடியும். குருவாயூரப்பா என்னை காப்பாற்றலாம் அப்படின்னு சொன்ன. ஆலோக்கியமாது முகமாதரேண ஸ்தன்யம் பிபந்தம் சரசைருஹாட்சம் சச்சின்மயம் தேவம் அனந்தரூபம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமே. இந்த ஸ்மரணையோடு இன்றைக்கி இந்த கதையை முடிச்சுட்டு நாளைக்கு திருநாவர்த்தம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. பட்டத்ரி இந்த பூத்தனையுடைய சம்ஹாரத்தை சொல்கிறதே அவளுடைய சரீரத்திலேருந்து எப்படி சொந்த வாசனை ஏதோ நம்ம மரத்தில் ஊதுவத்தி கொடுத்துன மாதிரி வந்ததுதான். முதல்ல அவன் சரீரத்தை பெரிய சரீரம் கண்ட துண்டமாக வெட்டி வெட்டி தான் கொண்டு போய் எரிஞ்சாளாம், இல்லைன்னா முடியல. त्वत्पीत पूतस्तनत शरीराते समुज्जलन् उच्चतरो हिदुमः शङ्कामदादाघरवक्यमेषः किं चान्दनो கௌகுளவோதவேதி. இதெல்லாம் சந்தன மரமாக இது எப்படி இதுன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மதங்க சங்கஸ்ய பலன்ன தூரே க்ஷணேன தாவத் பவதாமபி ஸ்யாதி இத்யுல்லபன் வல்லவதல்லஜிப்யாம் துவம் பூதனாம் தனுசா சுகந்திம். என்னுடைய அங்கசங்கம் ஏற்பட்டுடுத்து அப்படின்னா இந்த மாதிரியான நல்ல வாசனை கிடைக்கும் அப்படின்னு ஒரு மெசேஜ் கோபிகைகளுக்கு அப்படியே பகவான் கொடுக்குறார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது இது பார்த்துட்டோம் நேற்றுக்கு சகடாசுரன் அப்போது ஓடி வந்து வசுதேவ நந்தகோபர் என்ன பண்ணாரா, என் குழந்தைய என் கையில் கொடுங்களேன், அயம் சுதம் தேகி ஜகத்பதே கிருபா தரங்கபாதான் பரிபாத்ய மத்தியமே இதி ஸ்ம சங்கிருஹ்ய
பிதா த்வதங்ககம் முகுர்முகு ஸ்லிஷ்யதி ஜாதகண்டகம். குழந்தைய அவயமாக தொட்டு பார்த்தீங்கன்னா அடிபட்டுடுத்தோ, என் குழந்தைக்கு அடிபட்டுடுத்தோ, என் குழந்தைய என் கையில் கொடுங்கூட, எம் சுதம் தேகி. ஜெகத்பதியான குருவாயூரப்பனுடைய கிருப்பையால் தான் இவன் காப்பாற்றப்பட்டான். ஜெகத்பதே கிருபா தரங்கபாதா பரிபாத மத்தியமே இதி ஸ்ம சங்கிருஹ்ய தொதங்ககம் முகுர்முகு சிஷ்யதி ஜாதகண்டகம் அப்படின்னு இதையும் பட்டத்திலே சொன்னார். நடுவில் நாராயணியும் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிரீத்தி இல்லையா, அதனால ஒரு ஸ்லோகமானு சொல்லணும்னு இருக்கேன். இன்றைக்கி திருநாவர்த்தனுடைய மோட்சம். ஏகதா ஆரோகம் ஆரூடம் லாலயந்தே சுதம் சதே கரிமாணம் சிசோவோடும் நேகே கிரிகூட்டவதே. தழுந்து வந்து அம்மா மடியில் படுத்துட்டான் கண்ணை. அதை கொஞ்சரா திடீர்னு பார்த்தா அப்படியே கணக்கிறானே, கணக்கிறது போடும், என்னால் தாங்க முடியல, பிடிச்சி கீழே தள்ளி விட்டான். பூமோ தள்ளி விட்டான், கீழே படுக்க வச்சுட்டான். பூமோ நிதாயதம் கோபி விஸ்மின் பாரபீடிதம் மகாபுருஷமாதத்யௌ ஜகதாமாசகர்மசு தைத்யக நாம்னா திருணாவர்த்தக கம்சபிருத்யக பிரணோதிதः சக்கரவாதஸ்வரூபேண ஜகார ஆசீனமர்பகம். காற்று அப்படியே மண்ணை வாரி இறைச்சிட்டு வருது. யார் திருமானது? இது ஒரு அசுரன். அவன் பேர் திருணாவர்த்தன் அப்படின்னு பேர். அப்படியே அழகா ஒரு தூக்கி நான் மாற்ற குழந்தைய மேலே போயிட்டான். கோகுலம் சர்வம் ஆவரணன் முஷ்ணன் சற்றும் ஷிரேணபிகி ஈரையன் சுமகா கோர சப்தேன பிதசோதசகம். இப்படி அவன் தூக்கிண்டு போனான்னா எல்லார் கண்ணுலையும் மண்ணை போட்டான். நீங்கள் நார்த்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இது தெரியும். ஆந்தின்னு ஒன்று வரும், ஒரே புகமண்டலமாக இருக்கும். அதில் ஃப்ளைட் கூட லேண்ட் ஆகாது. நான் ஜெய்ப்பூரில் இருக்கிறது வீட்டு வாசல்லாம் மண், எங்கே பார்த்தாலும் மண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த நார்த்துலையா இந்த ஆந்தி ஒருத்தன். அது ஆக்சுவலாக கம்சன் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு ராட்சசன் திருணாவர்த்தன். அவன் என்ன ஐடியா பண்ணான்னா, லபக்கு இந்த கிருஷ்ணனை தூக்கிண்டு மேலே போய் கொண்டு விடுறது. முகூர்த்தம் அபவத் கோஷ்டம் ரஜதா தமசாவிரதம் சூதம் யசோதானா பஸ்யதஸ்மின் யஸ்தவதீயதகாம். 1.5 மணி நேரம் அந்த கோகுலத்தில் கண்ணே தெரியல. எங்கே பார்த்தாலும் ஒரே மண்ணும் காத்தும். எல்லாரும் முதல்ல கிருஷ்ணனை தர்ற, குழந்தையை காணுமே நாபஸ்யத்து கச்சனாத்மானம் பரம் சாபி விமோகிதா திருணாவர்த்த நிசிருஷ்டாபிஹி சர்க்கராபிஹி உபத்ருசகம். நடுங்கி போயிட்டா குழந்தையை காணுமேன்னு. ஈதி கல்பவன சக்கரபம் சுவருஷே சுத பதவீம் அபலாவிலட்சமாதா அதி கருணம் மனுஸ்மரந்தி அசோச்சதி புவி பதிதா மிருதவத்சகா யதா கௌஹு. கண்ணு குட்டி செத்து போய் கீழே விழுந்தான். மாடி எப்படி அழுமோ அப்படி அழுதாலாம். அவளை கண்ட்ரோலே பண்ண அன்கன்ட்ரோலபிள். அதி கருணம் அனுஸ்மரந்தி அசோச்சதி புவி பதித்தா மிருதவத்சகா யதாகம். மாடுக்கு கண்ணு குட்டிட்ட ரொம்ப ஆசை. அது செத்து போயிடுதுன்னா கதறிப்பிடுமா. அதனால தான் அந்த காலத்தில், எனக்கு இப்போ தெரியாது, நாங்களாம் குழந்தைகளாக இருக்கிறது மாட்டுப்பால் வாங்க போகிறது, செத்து போன கண்ணுக்குட்டியை வக்கியோவில் வச்சு இது பண்ணி கட்டி அது தட்டு விடுவான். அதுக்கே கறக்கும் மாடு. நான் பார்த்துருக்கேன். அது அந்த மாதிரி அம்மா கிருஷ்ணனை காணுன்னு கதறிப்டா. ருதித மனு நிசம்ய தத்ர கோப்யகா
व्यसम् अनुतप्तधियो अश्रुपूर्णमुख्यः रुरुदुः अनुपलभ्यनन्दसूनं पवन उपारतपं सुवर्षवे. ஓ என்டையர் கோகுலம் எப்படியா அழுதுன்றிருக்கு. காத்தான காத்தடிக்கிறது, மழை பெய்யுது. திருநாவர்த்த சாந்தனையோ வாத்தியாரூபதுரோகரம் கிருஷ்ணம் நபோகதோ கந்தும் நாசக்னோ பூரி பாரவர்த்தே. கொஞ்சம் மேலே போனால் கண்ணனை தூக்கிண்டு கண்ணன் என்ன பண்ணான்னா பயங்கரமாக கணக்க ஆரம்பிச்சான்னா, டப்பையில் என்னையா தூக்கினேன் நீ. அவனால் ஒரு அடி மேலே போக முடியலையா, அப்படி ஒரு கணத்துட்டான். அவன் நினச்சானா நம்ம தெரியாத பாறாங்களை தூக்கிடுவோம் டம்பில் இருக்கே குழந்தைன்னு. தம் அஸ்மானம் மன்யமான ஆத்மனோ குருமத்தையா கலே கிரகீத உத்சிருஷ்டம் ஆசக்னோ அத்புதாத்பகம். கிருஷ்ணன் பிறக்கிறதே தம் அத்புதம் பாலகம்னு சொன்னார் இல்லையா. ஒரு லீலையுமே அத்புதம், இங்கேயும் அத்புதாத்பகம் அப்படிங்குது. கிருஷ்ணனை விடவும் முடியல, கீழே பொட்டு போகலாம் பார்த்தான், முடியல. அவன் கட்டியாக கழுத்து பிடிச்சிட்டான் கிருஷ்ணன். அவனை கொண்டு போக முடியல. இவன் தளறி போனவுடனே கிருஷ்ணன் அவனை ஒரு தட்டி கீழே தள்ளி விட்டான். கலக்கிரகண நிச்சேஷ்டோ தைத்தியோ நிர்கதலோ, அவன் கண்ணெல்லாம் பிடுங்கி போயிட்டு அவ்வக்தராவோ பத்தத்தை சகபாலோ போத்த கட்டீர்னு ஆகாசத்துலேருந்து இந்த சில டயத்தில் ஆக்சிடெண்ட் ஆன பிளேன் விழுற மாதிரி விழுந்தான மேலேருந்து. தம் அந்தரிக்ஷாத் பதிதம் சிலாயாம் விசீர்ண சர்வாவயம் கராளம் புறம் யதா ருத்ரசரேண வித்தம் ஸ்ரீயோருதத்யோது சுஸ்மேத. அத்தனை பேரும் பார்த்துருக்கா இந்த ஸ்திரீகள்லாம் கோகுலத்தில். ஐயோ கண்ணன் விழுந்துருக்கானே அப்படின்னு பார்த்தாக்க அந்த பயலை கீழத்தில் அவன் மாரில் விளையாடுறான் ஒன்றும் ஆகாத மாதிரி. பிராதாய மாத்திரே பிரதிகத்திய விஸ்மிதா கிருஷ்ணம் சதஸ்யோலசி லம்பமா. அவன் மாரில் விளையாடுறான். தம் ஸ்வஸ்தி மந்தம் புருஷாதனீதம் விகாயசா மிருத்யு முகா பிரமுதம். என் குழந்தை மிருத்யுவாயில் போயிட்டு திரும்பி வந்திருக்கு அப்படின்னு ஓடி வந்து அந்த குழந்தையை எடுத்து கட்டிக்கிறான். கோபியஸ்ட கோப கிரணந்த முக்கியம் லப்தா புனகா பிராப்ராதீவ மோதம். ஈஸியாக சொல்லிடுறோம். அப்பாவோட ஃபீலிங் எப்படி இருக்கும். ஒரு காணாத குழந்தை மேலே போய் ஆசிரம் தூக்கின்னு போயிருக்கான். பொத்த கட்டின்னு விழுந்திருக்கேன். என்ன அடிபட்டிருக்கோ, என் குழந்தைக்கு என்ன ஆகுமோன்னு இப்படி தவிச்சிருப்பான். ஆச்சரியம் அத்புதம் ஏஷ ரட்சசா பாலோ நிவர்த்தின் கமிதோ அபியகாத்மனம். நம்ம மாத குழந்தை அடிபடாத அழகாக வந்துட்டானே அப்படின்னு நந்தகோபுரன்லேருந்து எல்லாரும் நந்த முக்கியாக அப்படிங்கிறார். ஹிம்சஸ்வபாபேன விஹிம்சித கலகா சாது சமத்தேன பயாத் விமுச்சியதே. அப்படி இந்த கதையை சொல்கிறார். கிம்னஸ்தபச்சேரினம் அதோட்சார்ச்சனம் பூர்த்த இஷ்டதத்தம் உத பூத சுகிருதம் யசம் தரேத புனரேவ பாலகோ திஷ்டா சுபந்தோன் பிரணயன் உபசம். எல்லாத்தையும் கிருஷ்ணன் விளையாட ஆரம்பிச்சுட்டான். இதை பார்த்துட்டு ஜனங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக திருஷ்டுவா அத்புதானி பகசோ நந்த கோபோ பிருகத்வனே. என்னடா என்னடாமல் இந்த குழந்தை வந்ததுலேருந்து அதிசயங்கள் நடக்கிறது நம்ம ஊர்லேன்னு நினைச்சாராம். வசுதேவ வச்சு பூயோ மானயாமாச விஸ்மிதகம். நந்தகோபன் வசுதேவன் ஏற்கனவே சொன்னானே நம்ம போன போது இந்த மாதிரி இதெல்லாமும் நடக்க போகிறதுன்னு, அது கரெக்டாக சொல்லியிருக்கானே அப்படின்னு சொல்லி இந்த திருநாவர்த்தனுடைய கதையை சொல்லி முடிக்கிறார். இதை பட்டத்திரி கூட ஆச்சரியமாக சொல்லியிருக்கார். நம்ம குருவாயூரப்பனை பார்த்து பூயோபி கிண்ணு கிருணுமகா பிரணதார்த்திகாரி கோவிந்த ஏவ பரிபாலயதா சுதம் நகா இத்தியாதி மாதர பித்ரு பிரமுகை ததானீம் சம்பிரார்த்திதஸ்தோதவனாய விபோத்வமேவ வாதாத்மகம் தனுஜமேவ மயி பிரதோன்மன்னே வாதோத்பவான் மம கதாம் கிமனோ துனோஷே கிம் வா கரோமி புனரபி அனிலாலயேசா நிசேஷரோகசமனம் முகுரர்த்தயேத்வம். ஒரு தூசி கிளம்பித்து வாதாத்மம் தனுஜமே பிரதூன்மன்னே வாதோத்பவான் மமகதான் கிமனோ துனோஷே. என்னுடைய வாதரோகத்தை நீ தான் போக்கணும். அந்த இவனை கொன்ன இல்லையா அந்த ரூபத்தில் வந்தவனே,
அப்போ நீ தான் என்னை கூப்பிடணும், நீ தான் என்னை காப்பாற்றணும். கிம்பா கரோமி புனரப்பி அனிலாலயே சா நிசேஷ ரோகசமனம் முகூர் நிசேஷம் முகூர் அர்த்தையே துவாம் அப்படின்னு சொல்லி பட்டத்தை முடிக்கிறார். இதை ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்டையும் சொல்லிவிட்டு இதை முடிக்க போகிறார். ஏகதா அர்பகம் ஆதாய ஸ்வாங்கம் ஆரோப்பிய பாமினி பிரஸ்துதம் பாயாமாச சனம் ஸ்நேக பரிப்ளம். ஒரு நாளைக்கு மடியில் போட்டுண்டு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டுருக்கேன். அது கொட்டாவி விடுறது. வாயை பார்க்குறான். பிரீபீத பிராயச ஜனனே சாதசருச்சிரஸ்மிதம் முகம் லாலை தீராஜன் ஜம்பதோதசேயம். என்ன பார்த்தான்னா 14 லோகத்தையும் பார்த்தான். கம் ரோதசி ஜோதி அநீகமாசா சூரியேந்து மன்னிசுசனாம் புதிஞ்சத்வீபான்னகாந்தத்விகே திருவனானி பூதானி யானி ஸ்திரஜங்கமானி. 14 லோகத்தின் காடுகளையும் மலைகளையும் எல்லாத்தையும் பார்த்து நடுங்கி போயிட்டா. ஜனடாது வாய்க்குள்ள இதெல்லாம் தெரிகிறது என்ன. சாவீட்ச விஸ்வம் சகசா ராஜன்னே சஞ்சாதவே பதகு நடுங்கி போனான். சம்மீல்ய மிருகசாபாட்சி நேத்ராசீசு. இப்படியே ஆச்சரியப்பட்டான்னு சொல்லி இதை முடித்தா. நாளைக்கு கிருஷ்ணனுக்கு அம்மா உரலில் கட்டி போடக்கூடிய கதைகள் இருக்குது, மிருத்போஜனம் இருக்குது. அதனால் இப்போ கோபிகா ஜீவன கோவிந்த கோவிந்த கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா. பூர்வ சரித்திரத்தில் அம்மா மடியில் படுத்துண்டு பாலை குடித்து கொட்டாவி விட்டு 14 லோகத்தையும் அம்மாவுக்கு காமிச்சு அம்மா நடுங்கி போய் சஞ்சாத வேப்பத்தொகு அப்படிங்கிற உடனே அவள் கண்ணை பெருசாக வச்சுட்டு ஆச்சரியமாக பார்த்தாள் அப்படிங்கிற. அடுத்தது கிருஷ்ணனுக்கு இன்னும் பேர் வைக்கல இல்லையா, அதனால் இப்போது இது 8வது அத்தியாயத்தில் கிருஷ்ணனுக்கு நாமகரணம்னு சொல்லுவாள். குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது. யார் பேர் வைக்கணும்னா நம்ம ஆற்று ஆச்சாரியன் தான் வைக்கணும். ஆனால் இந்த குழந்தைய வசுதேவரோட குழந்தை. அதனால் வசுதேவர் அவாத்த ஆச்சாரியன் அமைச்சிருக்கார் கர்கர், இவாத்த ஆச்சாரியன் சாண்டில்யம். கர்கர் வந்திருக்கார். கர்கா புரோகிதோ ராஜன் யது நாம் சுமஹாதபாகம் விரஜம் ஜகாமனந்தஸ்ய வசுதேவ பிரச்சோதிதம். அப்பாவான வசுதேவருக்கு குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு ஆசையாக இருக்கும் இல்லையா, அதனால் தன்னோட ஆச்சாரியனை கூப்பிட்டு நீங்கள் போய் கொஞ்சம் பேர் வச்சுட்டாங்களே என் குழந்தைக்கு அப்படிங்கிற. தம் திருஷ்டுவா பரம பிரீதக பிரத்யுத்தாய கிருதாஞ்சலிகி. கருக ராத்துக்குள்ள நுழையிறார். நந்தகோபன் ஏந்து போய் 2 கையும் கும்பிட்டுண்டு வாங்கோ 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 ஆனச்சாதோட்சஜதையா பிரணிபாத புரஸ்சரம் சூபவிஷ்டம் கிருதாதித்யம் கீராசூர்ணத்தையா முனிம். அப்படி அவருக்கு காலெல்லாம் அலம்பி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் எங்கள் ஆத்துக்கு வந்தேளே, நான் என்ன பாக்கியம் பண்ணேன், நான் எந்த பாக்கியம் பண்ணேன். நந்த இத்வா பிரவீத் பிரம்மன்னே பூர்ணஸ்ய கரவாமிக்கும். போன ஜென்மம் நான் ஏதோ பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா உங்களை மாதிரி ரிஷிகள் ஆசிரமத்தில் சௌக்கியமாக இருக்கிறவா, என்னை மாதிரி ஒரு கிரகஸ்தன் பியூர் லௌகீகத்தில் இருக்கிறவன் என்னை தேடின்னு எங்கள் ஆத்துக்கு நீங்கள் வந்தேள் இல்லையா. மகத் விச்சலன்றீணாம் கிரகீணாம் தீனச்சேதசாம் நிஸ்ரேயசாய பகவன் கல்பத்தேனா கொச்சிட்டு. வேறு என்ன காரணம் இருக்க முடியாது. எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், அனுகிரகம் பண்ணணுன்னு என் மேலே பிரியத்தினால நீங்கள் வந்திருக்கீங்களே. நீங்கள் எவ்வளோ பெரிய மகான், பெரிய ஜோதிஷ சாஸ்திரம் கர்க சங்கீதான்னு எழுதியிருக்கார். 3 ஜென்மானு சொல்லுவாராம். போன ஜென்மானு என்னவா இருந்தால் இந்த ஜென்மா என்ன, அடுத்த ஜென்மா என்ன, எல்லாம் சொல்லிட்டு வரான். ஜோதிஷாமயம் சாட்சாத்தே ஏத்தஞானமதீந்திரியம் பிரணீதம் பவதாயேன புமான் வேத பராவரம் தொம்ஹி பிரம்மவிதம் சிரேஷ்டகம். நீங்கள் பிராமணாலே சிரேஷ்டர்,
சம்ஸ்காரான் கர்த்தமாக இருக்குது. நான் கூட யோசிச்சுட்டேன்னு என் குழந்தைக்கு இன்னும் பேர் வைக்கலையே, யாரானும் பெரியவா வந்தால் வைக்க சொல்லாமே. பாலையோர் அணையோன்றுனா 2 குழந்தைகள் பலராமன் கிருஷ்ணன் 2 பேருக்குமே பேர் வைக்கணும். நீங்கள் ஜென்மனா பிராமணோ குருகும், குருவை பொறுத்த வரைக்கும் ஆச்சாரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிராமணன் வந்தான்னா ஜென்மனா அவன் தான் குரு. அதனால் நீங்கள் தான் எங்களுக்கு பேர் வைக்கணும்னு சொன்னார். உடனே கர்கர் சொன்னார், அப்பா நீ சொல்கிறதுலாம் சரிதான், ஆனால் ஒரே ஒரு விஷயம் யோசிச்சுக்கோ, நான் வசுதேவராத்துக்கு ஆச்சாரியன். நான் இங்கே பேர் வச்சேன்னா கம்சன் என்ன கணக்கு பண்ணுவான், அந்த தேவகிக்கு பிறந்தது அந்த பொண்ணு இல்லை அப்படின்னு அவனுக்கு மனசில் ஸ்ட்ராங்காக தெரியுறது. அப்போது இந்த குழந்தைகள் தான் நாம் நினச்சான்னா நமக்கு பாப்பமாகும். கம்சகா பாப்பமத்தையே சக்கியம் தவஜானக துந்தி. உங்களுக்கும் வசுதேவருக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னு எனக்கு தெரியும். தேவக்கியாஷ்டமோ கர்ப்பகா நஸ்திரீ பவித்தும் அருகதே. நிச்சயமாக 8வது கர்ப்பம் நம்ம ஏமாந்துருக்கோன்னு அவன் தெரிஞ்சுட்டான். அதனால் இப்போ அவனோட ஆகாசவாணி என்ன சொல்லியிருக்கு, உன்னோட 8வது கர்ப்பம் உன்னை கொல்ல போகிறதுன்னு நான் தேடின்னு இருக்கான். இப்போ நான் பேர் வச்சா சரியாக வரும். சும்மா இதெல்லாம் அவர் பேர் வைக்கிறதுக்காக வந்திருக்கார் சொல்லி பார்க்குறேன். அபிகந்தா ஆகதா சங்ககம் தருகி தன்னோ உனயோதவேத்தும். உடனே நந்தகோபன் சொல்கிறான், சுவாமி இது என்ன பெரிய ஆர்ப்பாட்டம் வேணுமா? ரகசியமாக மாட்டு கொட்டைகளில் போய் நீங்கள், நான், பல்ராம, கிருஷ்ண, ரோஹிணி, யசோதை போகிறோம். இதை வச்சு நமக்கு படாடோபம் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு ஊரெல்லாம் அமைக்கலாம் தேவையே கிடையாது. மகான் வந்திருக்காரு, வாங்கால வைக்கப்படா பேர். அலட்சிதோஸ்மின் ரகசி மாமகைரபி கோப்ரஜே குரு த்விஜாதி சம்ஸ்காரம் சுஸ்தி வாச்சன பூர்வகம். நீங்கள் தான் பிராமணாளுக்குள்ள இந்த த்விஜாதிங்கிறதே க்ஷத்ரியாளுக்கும் உண்டு. ஏன்னாக்கா அவளுக்கும் பூனெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால் த்விஜாதி சம்ஸ்காரத்தை நீங்கள் சுஸ்தி வாச்சம் சொல்லி பண்ணி வைங்கோம் அப்படின்னு சொன்னார். ஸ்ரீசுகோவாச்சு. இப்படி இப்படி கெஞ்சி கட்டுன்ற உடனே சரின்னு விட்டாரான் நம்ம கிரகாச்சாரியால். ஏவம் சம்பிரார்த்திதோ விப்ரஹா ஸ்வச்சிகீர்ஷிதமேவ தத் சகா நாமகரணம் கூடோ ரகசி பாலயோகம். ரொம்ப ரகசியமாக இந்த பேரை வச்சார் அப்படின்னு சொல்ல. என்ன பேர் வச்சார், என்ன காரணத்தினால வச்சாருங்கிறதையும் சுகாச்சாரியால் நமக்கு எடுத்து சொல்கிறார். அதாவது என்ன பேர் வச்சார்னாக்க ஐயம் ஹி ரோகிணி புத்திரகம். முதல்ல பலராமன் தான் அண்ணா, அதனால் ரோகிணியோட பிள்ளை. ரமயன் சுகுருதோ குணை, அவனுடைய குணத்தால், கேரக்டர் அண்ட் கான்டக்டால் எல்லாரையும் அவன் அட்ராக்ட் பண்ணான். ஆக்யாஸ்யதே ராமயிதே, அதனால் ரமயதி இது ராமஹா அப்படின்னு அவன் ராமன்னு பேர் வைக்கிறேன். அவனுக்கு நல்ல பலசாலியாக இருக்கான், நல்ல பலராமன். இப்போ நம்மளே ஒரு அட்ஜெக்டிவ் தேவைப்படுறது இல்லையா, கோதண்டராமன், பரசுராமன், சீதாராமன், அந்த மாதிரி இவனுக்கு பலராமன். பலாதிக்யாதே பலம் விதுஹு யதூனாம் அப்ருதக்பாவாத் சங்கர்ஷணமுசஞ்சுத ஆசன்னே வர்ணாஸ்திரியோகஸ்ய கிருண்ணதோ நியுகம் தனோ. இன்னொரு பேருக்கு சங்கர்ஷணன் அப்படின்னு. சங்கர்ஷணம் அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லணுன்னா நெட்வொர்க்கிங்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்திரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, கை, காது, நாக்கு, மூக்கு, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது என்ன தெரியுமா, மைண்டு. அதை மாதிரி எல்லாரையும் ஒன்றாக்குறது சங்கர்ஷ்ணமூர்த்தி தான். பிருத்தக் தனித்தனியாக இருக்கிறத அப்ருத்தக்காக பண்ணுறது தான் சங்கர்ஷணம். ஆசன்னே வர்ணாஸ்திரியோகஸ்ய
गृह्णतो युगं तनोः शुक्लो रक्तः तथा पीत इदानीं कृष्णताङ्गदகம் இந்த சின்ன அம்பி இருக்கானே முடிச்சு பார்க்குறோம் பாரியா, அப்படி முடிச்சு பார்க்குறோம், எனக்கு எடை போடுறான் அவன், பயப்படுற கிருஷ்ணன் கண்டு என்ன போடுறான், பிராகயம் வசுதேவஸ்ய கோச்சித் ஜாதகாதவன், உன் பிள்ளை தான், ஆனால் அவன் இவன் கிருஷ்ணன் வசுதேவனுக்கும் பிறந்திருக்கான் அப்படிங்கிற, இப்போ பிறந்தானா போன ஜென்மாவில் பிறந்தானா, அப்படியே என்ன அழகாக மழுப்பி பேச, கொச்சித்து ஜாதகா, ஒரு காலத்தில் அவன் வசுதேவருக்கு பிறந்திருக்கான் தவாத்மஜகம், அதனால் அவனுக்கு வாசுதேவன்னு பேர் வச்சுறேன். வாசுதேவ இதி ஸ்ரீமானே அபிஜ்ஞாசம் பிரச்சக்ஷதே, அதனால இவனுக்கு வாசுதேவன் அப்படின்னு பேர். அப்புறம் யோசிக்கிறார், என்னடா பேர் வைக்கிறது, பகூனி சந்தி நாமானி ரூபாணி ச சுதஸ்யதே குணகர்மானுரூபாணி தானியகம் வேதனோ ஜன. சகஸ்நாமத்தை எடுத்து பார்த்தா 1000 பேர் வச்சுருக்கான்ப்பா. அவனோட குணத்தை வச்சு சில நாமாக்கள், அவனுடைய நாமத்தை வச்சு சில நாமாக்கள், அவன் கர்மாவை வச்சு சில நாமாக்கள், இப்படி பலவிதமான நாமாக்களுக்கு குண கர்ம அனுரூபாணி தானியகம், அதெல்லாம் எனக்கு தான் தெரியும், சாதாரண பாமர ஜனங்களுக்கு தெரியாது. அப்படின்னா இன்டெரக்டாக இது பகவான் அப்படின்னு சொல்கிறார் வேதனம். ஏஷவஸ்ரேயாதாஸ்யதே கோபகோகுலநந்தனகா அனேன சர்வதுர்காணி யூயூயும் மஞ்சஸ்தரிஷ்யதே. இவன் இருக்கான் பாரு இந்த சின்ன அம்பி, என்ன கஷ்டத்தையும் உங்களை ஹெல்ப் பண்ணி தாண்ட விட்டுடுவான். அவன் அவனை பிடிச்சிக்கிட்டாக்க யூஎம் அஞ்சகா தரிஷ்யத்தை, ஈஸியாக ப்ராப்ளத்தெல்லாம் தாண்டிடலாம். புராணேன விரஜபதே சாதவோ தஸ்யு பீடிதாம் அராஜகே ரிக்ஷ்யமாணா ஜிக்யூதஸ்யுன் சமேதிதாகாம் யே தஸ்மின் மகாபாகாம் பிரீத்திம் குர்வந்தி மானவாகம். ரொம்ப பாக்கியசாலியாக தான் கிருஷ்ணன்கிட்ட போய் கிருஷ்ணன் வணங்குவாப்பா. நான் அபிபவன் சேதாம் விஷ்ணு பக்ஷாம் நிவாசுனாம் தஸ்மாத்தே நந்தாத்மஜோயம் தே நாராயண சமம், உன் பையன் நாராயணன் மாதிரி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட சொல்லிட்டார். நீ வந்தா நாராயணங்கிற, நாராயண சமூன நாராயணனுக்கு ஈக்குவலாக யார் இருக்க முடியும். ஸ்ரீயா கீர்த்தியா அனுபாவேன கோபாய சமான, இப்படி சொல்லி இத்தியாத்மனம் சமாதிஸ்ய கர்கே ஸ்வகிருஹங்கதே நந்த பிரமுதிதோ மேனே ஆத்மானம் பூர்ணமாசேஷம். யசோதை இதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் நம்ம அவனுக்கு கொஞ்சம் மாதிரி அது பேசணும்னா கிருஷ்ணன்னு கொடுத்தானா. கிருஷ்ணா கிருஷ்ணா எத்தனை அழகான பேர் இல்லையா கண்ணா, அப்படி கூப்பிட்டா தானே, இல்லை நாராயணா நாராயணனா கொஞ்சவே முடியாது இல்லையா. அப்போ நானுன்னு சொல்லணும், அது இதுதான் கிருஷ்ணான்னு வச்சாராம். கர்ஷதி எல்லாரையும் ஆகர்ஷணம் பண்ணுறான் இல்லையா, அதனால் இவனுக்கு கிருஷ்ணன்னு பேர் வச்சு யசோதை பரம சந்தோஷப்பட்டா கூப்பிடுறதுக்கு. நந்தகோபனும் ஏதோ மகான்களுடைய ஆசீர்வாதம் கூடையாக தன் தலையில் வச்சா மாதிரி நந்த பிரமுதித்தோ மேனே ஆத்மானம் பூர்ணம் ஆசிஷம் அப்படிங்க, மகான்களுடைய ஆசீர்வாதம் தனக்கு ஃபுல்லாக வந்து கொடுத்தோ அப்படின்னு நினச்சானுங்க. இப்படி குழந்தைகள் 2க்கும் பேர் வச்சாச்சு. இனி குழந்தைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றது இல்லையா. இப்போ நாளைக்கு தவிழ விட்டுடுவோம். முதல்ல தாபங்க யுக்மம் அனுகிருஷ்ய சரீஷபந்தௌ கோஷ பிரகோஷருச்சிரம் பிரஜகர்தமேஷு தன்னாத கிருஷ்டமனசௌ அனுஸ்ருத்ய லோகம் முக்த பிரபீதவது உபேயதுரந்தே மாத்ரோம். எப்படி வாழலாம் இந்த 2 குழந்தைகளும் தவிழ்ந்தா, எப்படி குழந்தைகள்லாம் நடப்பகின்றா, எல்லாத்தையும் அடுத்த பிரவச்சனத்தில் பார்க்குறோம். கோபிகா ஜீவனஸ்ம கோவிந்த கோவிந்தா, கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா. பூர்வ சரித்திரத்தில் கர்காச்சாரியால் கிருஷ்ணன் நாமத்தை கொடுத்தாருன்னு பார்த்தோம்.
இதை பட்டத்ரி கிருஷிதாத்துணகாராபியாம் சத்தானந்தாத்மதாம் கிலாபிலபதே ஜகத் அகர்ஷித்தும் த்வா கதயத் ரிஷி கிருஷ்ணநாமதே வியதனோ. ஜெகத்தை ஃபுல்லாக ஆகர்ஷிக்க போகிற அப்படின்னு ரிஷி உனக்கு கிருஷ்ணன்னு பேர் கொடுத்தா. அந்யாம் ச நாமபேதம் வியாக்குர்வன் அக்ரஜே ச ராமாதிம் அதிமானுஷானுபாவம் ஜெகதத்வம் அப்பிரகாசயம் பித்ரேம். உன்னுடைய மகிமையெல்லாம் எடுத்து சொன்னார் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஹி வாஸ் இன் டைலமா. இவனுக்கு போய் நான் என்னடா பேர் கொடுக்க போகிறேன், இவனுக்கு சகஸ்ரநாமம் இல்லை அனந்தநாமம் இருக்கே. கதமஸ்ய நாம குருவே சகஸ்ரனம் நோஹி அனந்தனம் நோவா இது நூனம் கர்கமுனி சக்ரே தவ நாம நாம ரகசிய விபோ. இப்படி சீக்ரெட்டாக பேர் வச்சார் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது கிருஷ்ணன் தவழுறதை எடுத்துக்கிறார். இந்த கிருஷ்ணன் தவழுறத ரொம்ப ஆச்சரியமாக நம்ம பட்டத்திரி குருவாயூரப்பன் அப்படியே அனுபவிச்சிருக்கார். அதனால் இப்போ நான் நாராயணியத்துக்கு போயிடுறேன். ஐயசபல முரரே பாணிஜானு பிரச்சாரை கிமபி பவன பாகான் பூஷயந்தோ பவந்தோ சலித சரணகஞ்சோ மஞ்சு மஞ்சீரசிஞ்சா ஸ்ரவண குதுகபாஜம் சேரது சாருவேகாத். அதாவது பாணின்னா கையை, ஜானுன்னா முட்டி. கையை முன்னாடி வச்சுன்னு முட்டியால் போடுறான். குழந்தைக்கு அப்படி தான் தமிழ்றது. ஐயே சபல முராரே, முராரியான கிருஷ்ணனும் அண்ணாவான பலராமனும் சேர்ந்து அந்த குழந்தைகள் எல்லா விளையாட்டுமே சேர்ந்து தான் பண்ணுமா. கிமபி பவனம், இந்த நந்தகோபனோட வீடு பெரிய வீடா, அதில் அப்படி எப்படின்னு நிறைய தமிழ்லேருந்து வருதான். அந்த வீட்டையே அலங்காரம் பண்ண பூஷயந்தோ பவந்தோ சலித சரண கஞ்சோ மஞ்சு மஞ்சீரசிஞ்சாம். இப்படி மெதுவாக பேசிகிட்டே வருதான். ஸ்ரவண குதுகபாஜோ சேரது சாரு வேகாத்து. என்ன ஸ்பீடில் போச்சுன்னா சாரு வேகாத்து, த பியூட்டிஃபுல் ஸ்பீடு. அந்த குழந்தைகளுடைய ஸ்பீடில் போகிறதான் சாரு வேகாத்து அப்படின்னு. இதை கிருஷ்ணகர்நாமத்தில் லீலாசுவர் சொல்கிறார். ரத்னஸ்தலே ஜானுச்சர குமாரக சங்கிராந்தம் ஆத்மீய முகாரவிந்தம் ஆதாத்து காமாஸ்த தலாபகேதா விலோக்கியதாத்ரி வதனம் ரோத. கிருஷ்ணா அழ ஆரம்பிச்சுட்டான். குழந்தைகளே இதானே விளையாடும் அழும். என்னத்துக்குடா அப்படின்னா, அப்படியே பளிங்கு மார்பிள் சொல்ல அந்த மாதிரி தர போட்டிருக்கான் நம்ம நந்தகோபன். அதில் கிருஷ்ணனுடைய முகம் நன்னா தெரியுது. இவன் தமிழர்தான், அவனும் தமிழர்தான். இந்த பிரதிபிம்பம், நீ வாடா நீ வாடா நீ வாடா. அவனை கூப்பிட்றான், இவனை கூப்பிட்றான். அவன் வரமாட்டேங்கிறான், அழுதான்னா. உடனே இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு வெட் நர்ஸ் போட்டிருக்காளாம். அவன் சொன்னாலாம், கிருஷ்ணா அது நீ தான்டா அப்படிங்கிறாளாம். விலோக்கியதாத்ரி வதனம் ரோத. அந்த பையன் வரமாட்டேங்கிறான்னு அழுதாம் அப்படிங்கிறார். மிருது மிருது விகசம் தௌம் உன்மிஷத் தந்தவந்தவும் வதன பதித கேசு திருஷ்யபாதாப்ஜதேசௌ புஜகலிதகரந்தோ அழகற்கங்கணங்கோ மதிஹரதமுச்சி பஷ்யதாம் விஸ்வரீணாம். இந்த குழந்தைகள் தவிழதை பார்க்குறதுக்கு அந்த என்டையர் கோகுலம் வந்துடுத்து. யாராத்தையும் சமையலுக்கு மேல் ஒன்றும் கிடையாது. அந்த கிருஷ்ணனை பார்க்க வேண்டியதுதான். ஒரே அவனை பார்த்தாலே போகணும். ஆகாரம் ஆகிடுத்தேன். குழந்தைகள் மிருது மிருது விகசந்தோ உண்மிஷதான் அப்படியே சிரிச்சுக்கிறதான். அதனுடைய பல்லெல்லாம் விளையன்னு அழகாக இருக்கான்.
சுருட்டு கேசம் இருக்கு. அது அப்படி முதல் விழறது நெத்தியில் வதன பதித்த கேசு திருஷ்ய பாதம். இந்த ஒரு அவதாரத்தில் தான் பகவானுடைய திருவடியில் அடியில் தரிசனம். பாக்கியெல்லாம் பார்த்தா சுவாமி நின்றுருக்கார் இல்லையா, அடிப்பாதம் தரிசனம் கிடையாது. இப்போ இவர் தவழறதுனால பாத அப்ஜதேசோங்கிறார். பூஜகளித்த கரந்த வியாழகங்கணம். அம்மா சின்ன வளையெல்லாம் போட்டிருக்கா, அதெல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி மோதிரத்தோடு போட்டிருக்கா. அது குழக்குன்னு இது தமிழத்தை சத்தம் கேட்குறதான். மதி மகரத்தை முச்சை பஷ்யதாம் விஸ்வன்று நாம் அப்படியே நம்ம மைண்டை அட்ராக்ட் பண்ணுறது. ஜஸ்ட்டு இமேஜின் உங்கள் முன்னாடி கிருஷ்ணன் தவிழ்கிற மாதிரியும், கிருஷ்ணன் இப்படி சிரிக்கிற மாதிரியும், அவனுடைய கேசங்கள் சுருண்டு விழற மாதிரியும், அப்படியே அந்த கிருஷ்ணனுடைய பாத தரிசனத்தையும் பண்ணுற மாதிரியும் நீங்கள் அதை நினச்சேன்னா உங்களுக்கு யூ வில் பி ஏபிள் டு என்ஜாய் ஃபுல்லி வாட் இஸ் ஹேப்பனிங். அனுசரத்தி ஜனவுகே, அவன் யார் விட்டா பின்னாடியே எல்லோரும் போகிறானா லேடிஸ் எல்லாம். கௌதுகோ வியாகுலாட்சே கிமப்பி கிருதநிநாதம் வியாகசந்தோ திரவந்தம். ஒரு ஃபியூ வேர்ட்ஸும் பேசுகிறானா. வலித வதன பத்மம் பிருஷ்டத்தோ தத்த திருஷ்டி இவன விததாதே கௌதுகம் வாசுதேவா. இப்படி திரும்பி பார்க்கணும். எல்லோரும் கூட வராளா, அதையும் பார்த்துக்கணும் இல்லையா. ஐயா பெருசாக தமிழரார் எல்லோரும் பார்க்கணும் இல்லையா, அதை பார்த்துக்கலாம். துருதகதி சுபதந்தோ உத்திதோ லிப்த பங்கோ திவி முனிவிர பங்கி சஸ்மிதம் வஞ்சமானோ. ஆகாசத்துலேருந்து முனிவர்கள்லாம் கூட வந்து பார்க்குறான். என்னடாதுன்னு இந்த பையன் என்ன பண்ணுறான், ஏந்து ஓடப்ப இப்போ தான் தமிழ ஆரம்பிச்சிருக்கான். போத கட்டின்னு சேரில் விழுந்து அவனை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறான். துருதமத ஜனநேபியாம் சானுகம்பம் கிரகேத்தோ. அம்மா எடுத்து தொடச்சி முகுதபிப்பதேதப்தோ திராகுவாம் சும்பிதோ ச. வேறு 2 பேரையும் கட்டிண்டு முத்தம் கொடுத்தாலாம். சும்பிதோ ச ஸ்னுத குஜபரமங்கே. அப்போ ரிஷிகள் நினைக்கிறாளாம், நம்ம மனசுனா கிருஷ்ணனை தேடி ஓடுறது, கிருஷ்ணன் யாரை தேடி ஓடுறான்னு நினைக்கிறாளாம். ஸ்னுத குச்சபரமங்கே தாரயந்தி பவந்தம் தரளமதி யசோதா ஸ்தன்யதா தன்யதன்யா கபட பசுபமத்யே முக்தஹாசம் குரம் தே தசனமுகுலகிருத்யம் வீக்ஷபக்திரம் ஜெகர்ஷம். கிருஷ்ணனுடைய பல்லு எப்படி இருக்குன்னா முத்துப்பல்லாம். தசன முகுல கிருத்யம். அதை பார்த்து அந்த கோபிகைகள் இருக்காள், அவளுக்கு கபடமே தெரியாது. இவன் என்ன பண்ணுறான்னா, இவன் தவிழ்ந்துட்டு ரிலாக்ஸேஷனுக்கு போய் அம்மாவை கட்டிக்கிறதே, அம்மா அவனை தூக்கி தன்னுடைய முளைப்பால் கொடுக்குறானா. ஸ்தன்யதா தன்யா அப்படிங்கிறார். இது யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் யசோதைக்கு கிடைச்சிருக்கா. தரளமதி யசோதா ஸ்தன்யதா தன்யத. சாதாரண தன்யம் இல்லை, தன்யா அப்படிங்கிறார். ததுனு சரணச்சாரி தாரகை சாகமாரான் நிலையத்தை சுகேலன்னே பாலசாபல்யசாலி பவன சுகபிடாலாம் மஸ்தகாஞ்ச அனுதாவம் கதமபி கிருதகாசே கோபகைः வாரேதோ பூம். இந்த குழந்தை இப்போ நடக்கணும்னு ட்ரை பண்ணுறான். அம்மாவும் என்ன பண்ணுறா, கையை பிடிச்சிட்டு கொஞ்சமாக சஞ்சாதயா மாசனை யசோதா அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்கிறார். 2 கையையும் பிடிச்சது மெதுவாக குழந்தைக்கு நடப்பழக்கலாம். இப்போ நம்ம நடவண்டியை உணவை சென்று ஓடும் இது பண்ணுவோம் இல்லையா, மாதிரி அவன் இப்படி மெதுவாக நடந்து போத்த கட்டின்னு விழுறானா. அப்புறம் அம்மா தூக்கிடுறான். அங்கே உள்ள கிளி சுக்க விடாலான இந்த கண்ணுக்குட்டியோட வாழை பிடிச்சிட்டு ஓடுறான்னா எவ்வளோ பயமாக இருக்கும். வத்சகா அதுதான் இவனை கண்டு பயப்படுதான்.
கதமபி கிருதகாசி ஒரே சிரிப்பே கோபகை வாரிதோ பூம் ஹளதரசகிதஸ்துவம் எத்திர எத்ரோபயதோ. இவனும் பலராமன் எங்கெல்லாம் போகிறாளோ கோபிகள்லாம் அவள் பின்னாடி விவசபதி தனேத்ரா தத்ர தத்ரைவ கோபியகா விகலித கிருககிருத்த எல்லாரும் வீட்டு வேலையே மறந்து விட்டாளாம். விஸ்மிதா பத்யபிருத்யா முரகர முகுரஞ்சிந்தாகுலா நித்தியமாசன். இது டெய்லி ரெக்கரன்ஸு அப்படிங்கிற. இனி அடுத்தது நவநீத சௌரின்னு சொல்லப்போற. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சமாச்சாரங்கள் நான் கிருஷ்ணலீலையை இவர் சொல்லியிருக்காரு. நம்ம கிருஷ்ண கருணாமிர்தத்தில் லீலாசுவர் அதை எடுத்து உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். என்ன சொல்கிறாருனாக்கா, முதல்ல கிருஷ்ணனை குளிப்பாட்டுறது, அம்மாயை எப்படி குளிப்பாட்டுறா அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். கிருஷ்ணா, நீ வராக அவதாரம் எடுத்த, உன்னுடைய ரோம கூப்பத்தை சப்த சமுத்திரத்தால் நினைக்க முடியல. இக்கூண்டு வாளியில் ஒரு சொம்பில் தண்ணி எடுத்து உன்னை காலை போட்டு இது மாதிரி கிடிக்கும் கிராஸ் லெக்கு போட்டு உன்னை குப்புற படுக்க வச்சு உன் மேலே எண்ணெயெல்லாம் தடவி அப்படி உனக்கு குளிப்பாட்டலை எத்ரோம ரந்திர பரிபூர்த்தி விதாவதட்சாம் வாராக ஜன்மனே பபூவரமீ சமுத்ராம் தம் நாமநாதமரவிந்த ரசம் யசோதாம் பாணித்வயாம் தரஜலையும் ஸ்னபயம் பபூவாம். 2 கையாலையும் தண்ணி எடுத்து குழந்தையோட முதுகலையும் மார்லையும் ஊற்றி குழந்தையை குளிப்பாட்டினா அப்படிங்கிறார். குளிப்பாட்டிட்டு அப்படியே அலங்காரம் பண்ணுறானா. அது அப்படியே சுவாமி தேசிகன் ஃபோட்டோ பிடிக்கிறார். அதராயித சாருவம் சனாள மகுட்டாலம்பி மயூர பிஞ்சமால ஹரிநீல சிலா விபங்க நீலா பிரதிபா சந்து மம அந்திம பிரயாணே. நான் கடைசியில் செத்து போகிறதே கிருஷ்ணா, உங்கள் அம்மா அலங்காரம் பண்ணி உன்னை நிற்க வச்சாலையா, அந்த இதே எனக்கு காட்சி காட்டு. அதராகித சாரு வம்சநாளா மகுட்டாலம்பி மயூர உனக்கு தலையெல்லாம் வாரி கொண்டை போட்டு மயில் பேலி வச்சு அழகான திலகத்தை வச்சு இடுப்பில் பட்டு பீதாம்பரத்தை கட்டி உனக்கு வேணுவெல்லாம் கொடுத்து பாலகோபாலன்னா இப்போ நான் ரீசெண்டாக குருவார் பிறந்தது பாலகோபால தரிசனம். பாலகோபாலன்னா அப்படி நின்றே அப்படி எனக்கு நான் கடைசி காலத்தை கண்ணை மூடுறதே என் கண்ணு முன்னாடி நிற்கணும் அப்படின்னு சொல்கிறேன். கிருஷ்ணனுக்கு இப்போ ஆகாராதிகள் எப்படி கொடுக்குறான். முதல்ல பாலில் ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணா பால் குடி அப்படின்னு அம்மா சொல்கிறான். நோ மாட்டேங்கிறான். இதில் குழந்தைகள்லாம் எப்போவுமே அப்படி தானே படுத்தோம். உங்கள் அண்ணா யமுனிக்கு போயிருக்கான், வரத்துக்குள்ள சீக்கிரம் குடி, சீக்கிரம் சீக்கிரம். காலிந்தி புலினோதரேஷு மோசதி யாவத் கத கேலித்தும் தாவத் தற்கார்பரிகம் பயப்பிபகரே வர்திஷ்யத்தே தேசிகம். என்னம்மா இன்சென்டிவே பால் குடிச்சான், உனக்கு சிக வளரும். இத்தம் பாலதையா பிரதாரண பரா சுத்வா யசோதா யதகாம் பாயானஸ்வ சிகாம் ஸ்பிரசன் முதிதகாம் க்ஷீரி அர்த்தபீதே. சரிம்மா குடி, நல்ல சிக நல்ல முடியெல்லாம் வளரலாம் கொடு அப்படின்னு குடிச்சுட்டு பாதி குடிக்கிறதே பின்னாடி கையை வச்சுட்டு அம்மா என் சிக வளர்ந்துருத்தானாம். என்னடா கிருஷ்ணா, எப்படிடா உடனே வளர்ந்துவிடமாடா, கொஞ்ச நாள் ஆகண்டா, நீ டெய்லி பால் குடிச்சேன்னா உனக்கு சிக வளரும் அப்படின்னு அம்மா சொல்கிறான். இவன் என்ன பண்ணுறான், இப்போ அடிக்கடி பால் கேட்கும். இப்போ ருச்சிகண்ட பூனி ஆகிட்டான்னா அடிக்கடி பால் கேட்குறான். அம்மா பார்த்தா நமக்கு எல்லாம் வியாபாரமே பால், நீ நார்மலாக இருக்கிற பாலை குடிச்சிட்டோன்னா எப்படி அவைலபிள் சர்ப்ளஸ் இருக்காது, நம்ம எப்படி கொடுத்தோன்னு நடத்துறது. அதனால் வி நீட் டு ஹேவ் அன் அக்ரிமெண்ட்னு சொல்லி அம்மாவும் குழந்தை ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரப்போகிறாங்கிறதோட இன்னையோடு நிறுத்திக்கிறேன். நாளைக்கு கிருஷ்ணன் மேற்கொண்டு
அம்மாவை எப்படிலாம் சந்தோஷப்படுத்துகிறான், எப்படி ராத்திரி படுத்துக்கிறான், தூங்குறான், காத்தால் எப்படி ஏந்துக்கிறான், என்ன சொப்பனம் காண்றான், அதை பற்றின விவரமாக கிருஷ்ணனுடைய இதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா முக்கியமான கதையான நவநீத சௌரியம் அப்படிங்கக்கூடிய கிருஷ்ணன் பால், மோர், வெண்ணெய், தயிர் இது எல்லாத்தையும் திருடின கதையை பார்ப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த, கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. கிருஷ்ணனுக்கும் அம்மாவுக்கும் என்ன அக்ரிமெண்ட்டுன்னு நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லி நேற்றுக்கு முடித்தேன். இதில் நீங்கள் எல்லாம் அப்படியே இந்த கிருஷ்ண ரசத்தில் முங்கி ஏந்துக்கணும் அப்படின்னாக்க யூ பிகம் எ பார்ட் ஆஃப் கிருஷ்ணாஸ் ஃபேமிலி. இதை லீலாசுகர் சொல்கிறார். உபாசதாம் ஆத்மவித புராணா பரம் புமம்சம் நிகிதம் குஹாயாம் வயம் யசோதா சிசு பாலலீலா கதா சுதா சிந்துஷு லீலயாமகம். யசோதையோட பையனான கிருஷ்ணனுடைய பாலலீலைங்கக்கூடிய கதா அமிர்த சாகரத்தில் நாங்கள் முங்கரோம் அப்படின்னு சொல்லி லீலாசுகர் சொன்னார். அவருக்கெல்லாம் கிருஷ்ணன் பிரத்யட்சம் இருக்கே, நாம்ளும் சேர்ந்து முங்கி இதை அனுபவிக்கணும். என்ன அக்ரிமெண்ட்டுன்னா, அம்மா சொன்னால் குழந்தை நாம் 3 நேரம் குடிப்போம் பால், மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு. ஏன்னா நமக்கு வியாபாரம் பண்ணணும், அதில் தான் நமக்கு பணம் வருது. அதனால் நம்ம அப்படி பண்ணுவோம். சரி சொன்னான். இட்ஸ் ஸோ ஹேப்பன்ட், குழந்தைகள் தானே, ஒரு ஈவினிங்கு கிருஷ்ணனுக்கு பால் குடித்தா தேவையில்லையே தோணிட்டேன். அம்மாட்ட போனால் அது அக்ரிமெண்ட் வயலேஷன்னு, அதனால் ப்ராப்ளம் ஆகிடும். ஆனால் அம்மாட்டேருந்து வாங்குவோன்னு செய்யணும். சரி என்ன பண்ணுறதுன்னா இப்போ கொஞ்சம் என்ன சொல்கிறான், இந்த ஹோல் ஸ்லோகா ஈஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் எ டயலாக் பிட்வீன் த சைல்டு அண்ட் த மதர். அதை நான் சொல்கிறேன், கவனிச்சுனாங்க. மாத அம்மா கிம் எதுனா தாய், என்னடா குழந்தை, தேஹி சஷகம், எனக்கு ஒரு பாத்திரம் வேணும்மா. பாத்திரமா? கிம் தேன, என்ன பண்ண போகிற நீ? பாத்தும் பையக, பால் குடிக்க போகிறேம்மா. பால் குடிக்க போறியா? தன்னாஸ்தி அஜ்ய, இப்போ கிடையாது, இப்போ பால் சாயங்காலத்தில். கதாஸ்திவா, எப்போம்மா? நிசி, இனிமேல் ராத்திரி தானே. நிசா காவா, அம்மா ராத்திரின்னா என்னதும்மா? ஒரு குழந்தை கேட்குறான், ராத்திரின்னா என்ன, நீங்கள் என்ன சொல்லுவேன்? யூ ஹவ் டு எக்ஸ்பிளைன் டு ஹிம் இல்லையா? அவனுக்கு தெரியாத சொல்லணும். ரொம்ப டிஃபிகல்ட்டு குழந்தைகளுக்கு தான் கன்வின்ஸ் பண்ணுறது. அதாவது இந்த காலத்தில் குழந்தைகள் 1000 கேள்வி கேட்குறது. ஓஹோ, ராத்திரின்னா என்ன கேட்குறியா? நிசா காவா கேட்குறியா? அந்தகாரோதயா, இருட்டாக இருக்குண்டா. அம்மா இருட்டுனா என்னம்மா? இருட்டுனா கிருஷ்ணன் இங்கே இருக்கேன், அம்மா இங்கே இருக்கேன் இல்லையா? இப்போ என்ன உனக்கு தெரியுது, உன்னை எனக்கு தெரியுது இல்லையா? இருட்டுன்னு நீ நின்னா கூட தெரியாதுடா குழந்தை. ஓ, இதுதான் நம்ம இருட்டு அப்படின்னுட்டு என்ன பண்ணுறான், மெதுவாக ஒரு கையால் கண்ணம் முடிக்கிறான். அமில்யாட்சி யுகம், ஒரு கையால் அம்மாவோட தலைப்பை பிடிச்சிக்கிறான். நிசா அபியபகதாம், அம்மா ராத்திரி வந்துருத்துன்னு நினைக்கிறேன், ஏன்னா உன்னை எனக்கு தெரியலம்மா இப்போது அப்படிங்கிறான். அந்த குழந்தைய பாருங்க, என்ன அழகு, என்ன அழகாக பேசுகிறது. நம்ம ஓடி போய் பாலை கொடுத்துறோம் இல்லையா? தேஹி திம்மாதுர் முகோ, ராத்திரி வந்துருத்துன்னு நினைக்கிறேன், எனக்கு பால் தெரியாமாங்கிறான். வட்சோஜம் சுககர்ஷணோ யதகரகா கிருஷ்ணகா சகா புஷ்டா துனகம், அந்த கிருஷ்ணன் நம்மளை காப்பாற்றட்டும் அப்படிங்கிற. உடனே அம்மா குழந்தைக்கு பால் கொடுக்குறா வச்சுக்கோங்க, எப்படி அழகாக பேசி 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 அம்மா மனசை கவர்ந்து அம்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்து குழந்தை பண்ணுறாங்கிறத பார்த்தோம். அடுத்தது குழந்தை தூங்க போகிறேன். இப்போ ராத்திரி வந்துடுது இல்லையா, தூங்கணும்.
இந்த குழந்தைகள்லாம் பிடுங்கிப்படும், கதை சொல்லு எனக்கு கதை சொல்லு அப்படின்னு. கிருஷ்ணன் கேட்குறேன் அம்மாவை, அம்மா என்ன கதை சொல்ல, ராமாயணம் தானே சொல்லு, அப்போ ராமர் கதை தானே. அதனால அம்மா சொல்கிறா, நான் ராமர் கதை சொல்லுமாங்கிறேன். இதுக்கும் டைலாக் கிழங்கும். ராமோ நாம பபூவ, ராமர்னே ஒரு ராஜா இருந்தார்டா கண்ணா. அப்படியாம்மா சொல்லு. தத் அபலா சீதேதி, அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருந்தா, சீதான்னு பேர். சரி சொல்லுமா. தௌ பிதுகு வாச்ச பஞ்சவட்டி தட்டே விகரதாமஹரத் ராவணகம். அப்பா சொன்னானே காட்டுக்கு போனான். அங்கே பஞ்சவடிங்கிற இடத்துல அந்த சீதை ராவணன் தூக்கின்னு போயிட்டான்டா கிருஷ்ணா. அப்படின்னா நித்ராந்தம் ஜனனி கதா மிதிகரேம். இப்படி ஹூன்னு கேட்டிருந்த கண்ணன் என்ன பண்ணான், ஓங்காரத சௌமித்ரே கோ தனுரிதே விக்ரகிரத் பாந்துவகம். டே லக்ஷ்மணா இட்ரா, நம்மளோட கோதண்டத்தை எடுடா, தனுசு எடுறா, தனு எப்படின்னு கத்தினா. அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, குழந்தை படுத்துன்னு என்னடா கதை சொன்னேன். இந்த ஸ்லோகத்தை ஒரு கூட சொன்னேன் கேளுங்க. ராமோ நாம பபூவஹும் ததபலா சீதேதி தௌ பிதுகு வாச்ச பஞ்சவட்டி தட்டே விகரத தாமாகரத் ராவணகம். நித்ரார்த்தம் ஜனனீ கதாமிதி ஹரே ஓங்காரத ஸ்ருந்ததயாம் சௌமித்ரே கோ தனுர்தேவ்யக்ராகிர பாந்துவகம். இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் தன்மயி பாவம்னு பேர். நீங்கள் ஊன்றி போயிட்டேன்னா உங்களுக்கு உங்களை பற்றியே தெரியாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். செங்காலைபுரம் அனந்தராம் விஷ்ணு பெரியவான் தான் என்னோடய குரு. அவர் சமாதியாகி 50 வருஷத்துக்கு மேலே ஆகிடுது. சேலத்தின் அருகில் சின்ன திருப்பதியில் அவருடைய சமாதி இருக்குது. நான் ஒரு தினம் போய் எங்கள் சப்தாகம் பண்ணிட்டு வந்தேன் அவருக்காக. அவர் கதை சொல்கிறதே ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்துருப்பார். ஒரு டிஐஜியா போலீஸு உட்காண்ட்ருக்கார் ஃப்ரண்ட் ரோவில். உருக்கமாக சொல்லிகிட்டு இருக்கா பெரியவா. இது வந்த உடனே கான்ஸ்டபிள் 102 அரெஸ்டின்னு கத்தினானா ஏந்து. அதாவது அவள்லாம் நம்பர் சொல்லி தான் போலீஸ்காரனை கூப்பிடுவா. சீதையை தூக்கிட்டு போனான்னு உடனே அவனை அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு கத்தினாராம். எல்லாரும் பார்த்தாளாம். அப்புறம்தான் அவர் தன்னுடைய சுய நினைவுக்கு வந்தார் அப்படின்னு ஒரு இது சொல்லுவான். அதே மாதிரி மதுராந்தகத்துலேயும் ராஜா கிளம்பிட்டான். சீதையை தூக்கினான்னு உடனே நான் போய் மீட்டன்னு வரேன் அப்படின்னு. அப்புறம் போய் இல்லைப்பா அதெல்லாம் ஆயிடுத்து, ராமர் பட்டாபிஷேகம் எடுத்த அப்புறம் தான் திரும்பி வந்தான், ஏறி கத்தராமன்னு சொல்லுவா இல்லையா. அப்படிலாம் நடந்திருக்கு. இது ஏதோ நடக்காதது நம்ம சொல்கிறோன்னு நினச்சிக்கக்கூடாது. அதுக்காக இப்போ குழந்தை தூங்கிட்டான். சொப்னத்தில் என்னவோ பேசுகிறான். என்னடா பேசுகிற? சம்போ ஸ்வாகதம் மாசியத மிதோ வாமேன பத்மாசனம். சம்பு வாங்கோ வாங்கோ வாங்கோ, இப்படி உட்காருங்கோ. ஏ பிரம்மா நீ இப்படி உட்காந்துங்கோ. கிரஞ்சாதி குசலம் சுகம் சுரபதேகே. ஏ முருகா இப்படி வேடா, சௌக்கியமாக இருக்கியாடா? ஏய் இந்திரா சௌக்கியமாக இருக்கியா? நான் குபேர உனக்கு காண்றதே வித்தே சனோ திருஷ்யத்தே. இப்படி அவன் பேசினா அம்மா என்னவோ ஆயிடுத்து குழந்தைக்கு. சொப்னத்தை மோடனிட்டு கிடக்கு. இத்தம் சொப்னகதஸ்ய கையிட்ட பஜிதம் ஸ்ருத்வா யசோதா கிரகம் கிம் கிம் பாலக்க ஜல்பசி திருச்சிதம் தூது கிருதம் பாத்துனகம். கிருஷ்ணனுடைய சொப்னத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரும் வரா. முருகன் வரார், இந்திரன் வரான், குபேரன் வரான். அவர் அவர்கிட்ட பேசின்னு இருக்கார். யசோதைக்கு தெரியுமாப்பா அவன் நினச்சின்னு இருக்கா ஏதோ பயனில் இருக்க போல இருக்கிற ஓடலன்னு இருக்க. அதனால் தூக்காரம் பட்டணும், குழந்தைக்கு திருஷ்டிப்படாதே இருக்கட்டும்னு. எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் தான் வருது. கமலின்னு ஒரு மாமி இருந்த ஹைதராபாடில், இப்பவும் இருக்கா. நம்ம கதைக்கெல்லாம் இப்போ ரெகுலராக வருவேன். எங்கள் அத்தை ராஜுட்ட அதீதமான பிரியம்.
ராஜு அழைச்சிட்டு போய் அவத்து பொண்ணுக்காக பொண்ணோட பிரதராக ராஜுவை வச்சு அவனுக்கு பொரியெல்லாம் போட சொன்னான் குருவாயூர் கோவிலில். அந்த மாமி ஒரு பாட்டு பாடுவா கிருஷ்ணனுக்கு, இந்த மாதிரி ராஜுவுக்கு. எங்கள் தூமலர் ராஜு பேரில் யாரோ கண் வைத்திருந்தான் தூ தூ தூன்னு பாடுவா. திருஷ்டிப்படாத கேட்டேன். இந்த தூ தூ கிருதம் பார்த்து நகாம் அப்படிங்கிறத எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. இப்படி கிருஷ்ணன் ராத்திரி தூங்கினான் அப்படிங்கிற. இப்போ கார்த்தால ஆயிடுத்து, கிருஷ்ணனை எழுப்பணும் இல்லையா, சூரியோதயம் ஆயிடுத்து. அம்மா நிற்கிறான். வத்சஜக்ரஹி விபாதமாகதம் ஜீவ கிருஷ்ணா சரதம் சதம் சதம் இச்சுதீர்ய சுச்சிரம் யசோதயம் திருஷ்யமானவதனம் பஜாமஹேம். குழந்தைய கிருஷ்ணா, குழந்தை எப்படி எழுப்புறா பாருங்க. எழுந்துடாப்பா, சூரிய உதயம் ஆயிடுத்துடா. வத்சா குழந்தை ஜாகிரகி எழுந்திரு, விபாதமாகதம் சூரியன் வந்துட்டாரம். ஜீவ சிரஞ்சீவி கிருஷ்ணா, நீ நூற்றுக்கணக்கான வயசு இருக்கணும்டாம். ஜீவ கிருஷ்ணா சரதம் சதம் சதம் யசுதீர்ய சுச்சிரம் யசோதயா. இப்படி அவள் கூப்பிட்டுட்டே இருக்கா. அரைக்கண்ணை திறந்து அரைக்கண்ணால் அம்மாவை பார்த்து ஏந்துக்கணுமா வேண்டாமான்னு பார்க்கணும். ஏன் ஏந்துக்கலேன்னா, அம்மா கொஞ்சி அவங்ககிட்ட பேசுறதை பார்க்கறது ஆனந்தமாக இருக்கு. இப்போ ஏந்துவிட்டா அம்மா கொஞ்சம் மாட்டா. அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த அரைக்கண்ணை மூடிட்டு நித்ராவசான ரமணீய முகாரவிந்தம். இதுக்கு அர்த்தம் தெரியணும்னா குருவாயூரப்பை நிர்மாலய தரிசனம் பாருங்க. நித்ராவசானத்தில் எப்படி இருக்கான் குருவாயூரப்பன் அப்படி அதை பார்க்குறதுக்கெல்லாம் 1 மணிக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு நின்றுருப்பான். நாராயண 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 நாராயணன் குருவாயூரப்பா என்டே குருவாயூரப்பா என்டே குருவாயூரப்பா எங்கப்பா. அப்படி அந்த நிர்மாலய தரிசனம் ரொம்ப விசேஷம். அதை பார்க்கணும் இல்லையா. அதனால் அம்மா குழந்தைய பார்த்துருக்கா. குழந்தை இப்படியே தி ஸ்பெண்ட் சம் டைம் அப்படிங்கிற. நம்ம மாத்துக்கு நம்ம விட்டல்தாஸ் மகராஜர் அப்பா வந்திருந்தார். நான் ராஜுக்காக எனக்கு கூட ஒரு பிரபோதன ஸ்லோகம் பண்ணி கொடுங்கோ அப்படின்னு ஆச்சரியமாக பண்ணி கொடுத்தார். உத்திஷ்ட உத்திஷ்ட ஹே ராஜு உத்திஷ்ட பாரதி பிரியாம் ராமஸ்வாமி பிரியதமஹா த்ரைலோக்கியம் மங்களம் குரு தவ பக்தியா சதா ராஜு நான்யம் ஸ்மரதி கிஞ்சனா त्वामेव आवयो புத்திரகம் ரக்ஷ ரக்ஷ ஜகத்பதிம். பெருமாளை காத்தால கௌசல்யா சுப்ரஜா ராமாம் பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. அதுவும் சொல்லலாம். இந்த பாகவத சம்பிரதாயத்தில் டோலோ சுமை காத்தால் பிரபோதனம் எடுத்து இந்த வத்சஜாகிரதி தான் சொல்வாள். இப்படியே கிருஷ்ணனை எழுப்பினாள் அப்படிங்கிற வரைக்கும் இன்றைக்கும். நாளைக்கு கிருஷ்ணனுடைய நவநீத சௌரியம். எல்லா பசங்களையும் சேர்த்துண்டு ஒரு கும்பலாக அவன் போய் அமக்களம் பண்ண. எதுக்காக அதெல்லாம் பண்ணான்? கிருஷ்ணஸ்ய கோப்யோ ருச்சிரம் வீட்ச கௌமார சாப்லம் சன்மஞ்சாகில தன்மாது இது ஓஜுகோ சமாகதாகம். எல்லாரும் கிருஷ்ணனை பற்றி அவன் அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறா. 3 ஸ்லோகம் சொல்லியிருக்கார் பாகவதத்தில். அதை பெரியவாள்லாம் கிருஷ்ணகர்ணாமதம் மாதிரி இருக்கிறது நிறைய எலாபரேட் பண்ணியிருக்கா. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லுவோம். ஒன்றே ஒன்று ஞாபகம் வந்து தரங்கத்தில் சொல்கிறா. கிருஷ்ணன் தவிழ்ந்த வரத்தை இப்படி காதை ஆட்டின்ட்டு வரான். என்னடா பண்ணுறேன்னா, நான் யோனே அப்படிங்கிறான். பட பட யானை காதை ஆட்டுங்கிறா. கடபகதிம் தரிசய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா கர்ணௌச்சலய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. அம்மாவுக்கு காதை ஆட்டி காமிச்சானா, கை தொடாத. அப்படி அவளுக்கு ஒரு அனுகிரகம். அப்படி கிருஷ்ணன் பல லீலைகள் பண்ணியிருக்கான். அதெல்லாம் பெரியவாடுறதெல்லாம் பார்த்தா தான், கிரந்தங்கள்லாம் சேவிச்சு பஜனையெல்லாம் போனால் தான் நம்ம அனுபவிக்க முடியும்.
நாளைக்கு நவநீத சௌரியம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்த. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா. இன்றைக்கி நவநீத சௌரியம் சொல்கிறேன்னு சொல்லி நேற்றுக்கு நிறுத்தினேன். நவநீத சௌரியம்னா என்னங்கிறத முதல்ல நம்ம ஒரு 5 minutes பார்த்துருவோம். நவநீதம் அப்படின்னா சாதாரணமாக வெண்ணெய்ன்னு அர்த்தம், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் புதுசாக தினம் கிடையிறது தான் நவனா புதுசாக கிடையாது தான் நவநீதம். கிருஷ்ணனுக்கு அன்னன்னைக்கு கடைஞ்சாதான் பிடிக்குமா, அதை திருடுறான் சௌரியம் அப்படின்னு. அநேக வருஷம் முன்னாடி நான் மஸ்கெட்டில் பாகவதம் சொல்கிறது ஒருத்தர் என்னை கிளாரிஃபை பண்ணங்கோ. நம்மளுடைய கல்ச்சுரல் வேல்யூஸில் இந்த மாதிரி குழந்தைகள் திருடெல்லாம் கூடாது, ஏன் கிருஷ்ணன் இப்படி செட்டப் எ ராங் ப்ரிசிடென்ஸ் அப்படின்னு கிளாரிஃபை பண்ணங்கோ சொன்னார். அப்போ நான் கொஞ்சம் விஸ்தாரமாக அவருக்கு புரிகிற மாதிரி கிளாரிஃபிகேஷன் கொடுத்தேன். இன்றைக்கி ரொம்ப 10 நிமிஷம் பிரவச்சனத்தில் நம்ம கம்மியாக தான் சொல்ல முடியும். அதாவது வெண்ணெய்னா என்னது, அது எப்படி வர்றது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். இவ்வளவு தயிர் அதை கடைஞ்சா இத்தினோண்டு வெண்ணெய் வருது. இந்த மாதிரி எத்தனையோ பக்தாள் இருந்தாலும் மனசு உருகி வரக்கூடியவா கொஞ்சம் பேர் தான். அந்த வெண்ணெய்ங்கிறது பியூராக இருக்கும், வெள்ளையாக இருக்கும் இல்லையா, பியூர் ஹார்ட்டாக இருக்கணும், அதுதான் இட் ரெப்ரசன்ட்ஸ். அந்த வெண்ணெய் மோர்லேருந்து தான் வந்தது, ஆனால் அது மோரில் ஒட்டாது, இட் ஃப்ளோட்ஸ். அந்த மாதிரி நாம்பெல்லாம் இந்த லோகத்தில் இருந்தாலும் இதில் அட்டாச்சாக இல்லாத இருக்கணும். நளினி தளகத ஜலமதி தரளம் அப்படின்னு தாமரை இலையில் எப்படி தண்ணி ஒட்டலையோ இதில் தான் இருக்கணும். ஆனால் நவநீதம் நெசசரிலி பி இன் தி கேர்டு பாட்டு, ஆனால் அது அதில் ஒட்டாது. அப்படி ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்து ப்யூராகவும் இருந்து, பின்ன நவநீதனுடைய தன்மை என்னென்னா உருகிற தன்மை. நம்ம ஹிருதயம் கல்லா இல்லாத உருகணும், பக்தி ரசத்தில் உருகணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஹிருதயத்தை கிருஷ்ணன் ஆக்குபை பண்ணிக்கிறது தான் நவநீத சௌரியம். இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ்னால் நவநீத பிரியன். கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். வெண்ணத்தாழி கிருஷ்ணன் நீங்கள் பார்த்துருக்கலாம். அவன் என்ன பண்ணுவான், வெண்ணத்தாழியே சேர்த்து கட்டின்னு இருப்பான். நாட் மெய்லி ஹி லைக்ஸ் த பட்டர் பட் ஆல்சோ த பாட். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாகவதாளுடைய சரீரத்தையும் ஆலிங்கனம் பண்ணிக்கலாம். அவனுக்கு பாகவதாளுடைய பக்தி மாத்திரம் இல்லை, பாகவதாளுடைய சரீரத்துலேயும் அவனுக்கு ரொம்ப ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதனால் நவநீத சௌரியம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னாக்க, பகவான் பக்தனை ஆட்கொள்கிறது தான். He steals the heart அப்படின்னு. Having said this, now we will go to the episode. இவன் இந்த ஸ்ரீகள், கோபிகா ஸ்ரீகள்லாம் ஒன்றா ஒரு குழு மாதிரி சேர்ந்து யசோதிட்ட போய் முறையிடுற மாதிரி சுகாச்சாரியால் நமக்கு சொல்லியிருக்கார். வத்சன் முஞ்சன் கொச்சித அசமயே குரோச சஞ்சாதகசகா ஸ்தேயம் ஸ்வாது அத்தி ஆத்ததி பயக கல்பிதை ஸ்தேயோகி மர்கான் பூக்ஷன் விபஜயன் நாத்தி பாண்டம் பினத்தே திரவியாலாபே சக்ருக குபிதகா யாத் உபக்ரோஸ்யதோ கானேம். யசோதே, உன் பையன் என்ன பண்ணுறான்னு தெரியுமாடி, கார்த்தால வந்துடுறான். பிஃபோர் டைம், நாங்கள்லாம் மாடு பால் கறக்கிறதுக்கு முன்னாடி இவன் கறந்து விட்றான், பாலை குடிச்சிடுறான். நாங்கள் போய் அந்த மாட்டு மடியில் கையை வச்சா அவங்கள உதைக்கிறதுலே
இவனை மிரட்டினா எங்ககிட்ட கோச்சுன்னு விடுறான். நாங்கள் வீட்டில் ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருக்கோம். அதெல்லாம் எப்படியோ தெரிஞ்சுண்டு இவனும் திடீர்னு போயிடுறான். எங்கள் பால், தயிர், மோர் எல்லாத்தையும் இவன் சாப்பிட்டதை போகிறோம்னாக்கா குரங்குக்கெல்லாம் கொடுத்துறான். நல்ல கோங்கு அப்படின்னு சொல்லி குரங்கு கொடுத்துறான். மர்கான் போட்சம் குரங்குக்கு கொடுத்துட்டு எங்கள் பாத்திரத்தையும் உடச்சி விட்றான்டி. இப்படியெல்லாம் பண்ணுறான் உன் பிள்ளை. திரவியாலாபேச கிரக குபித்தகா. நாங்கள் மிரட்டுனா எங்காவது குழந்தைய தொடையில் வச்சு ஐத்தி நிமெண்டி கிள்ளிவிட்டு போயிடுறான். அது ஒரு வருஷத்துக்கு அழும் போல இருக்கே. இப்படியெல்லாம் பண்ணுறான்டிமா. அஸ்தாகிராஹ்யோ ரச்சகதி விதிம் பீடக உலூகலாஜ்ஜைஹீம் சித்தம் யந்தம் நிகிதவயுனகா சிக்யபாண்டேஷு தத்விதே துவாந்தாகாரே திருதமணிகணம் ஸ்வாங்கம் அர்த்தப்பிரதீபம் காலே கோப்யோ எரி கிரககிருத்தேஷு சுவ்யக்ரசித்தாகம். நாங்கள்லாம் கர்த்தால வேலையாக இருக்கத்தையும் வராண்டி வந்து நாங்கள் தூக்கி தான் வச்சுருக்கோம். எங்கள் தயிர் பானையாக எல்லாம் வெண்ணெய் பானையெல்லாம் மேலே தான் இருக்குது. இவன் என்ன பண்ணுறான், உரலில் உருட்டி போட்டுண்டு அதே மேலே ஏறி அது மேலே பீடத்தை பீடக்க உலூக்கலாஜேகி அந்த அடியில் ஒரு தட்டி ஓட்டையை போட்டு அது வழியாக குடிச்சுட்றான்டி. அவனுடைய இடுப்புலேருந்து உள்ள அந்த பெல்ட்லேருந்து வரக்கூடிய லைட்டு அவனோட அங்கத்துலேருந்து அங்கே காந்தி அதில் லைட்டு பிடிச்சிக்கிறான். ஸ்வாங்கம் அர்த்த பிரதீபம் காலே கோபியோ கிருத்த கிருத்தேஷு சுபிய. நாங்கள் எப்படி இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து குடிச்சிட்டு போயிடுறான். ஏவம் தாஷ்டானு சரி குருத்தே மேகநாதி நிவாஸ்தோ ஸ்தேயோபாயி விரிச்சித கிருதிம் சுப்ரதீகோ யதாஸ்தே இத்தம் ஸ்ரீபிகி சபக நயன ஸ்ரீமுகாலோகினிபிகி வியாக்கியாதார்த்தா பிரகசிதமுகி நகி உபாலப்துமைச்சதிம். இப்படி எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறா. ஒரு கோபம் வரல யசோதைக்கு. சிரிக்கிறாளாம். கண்ணனை பார்க்குறான், அவனும் சிரிக்கிறான். இவன் அவனை பார்த்து சிரிக்கிறான், அவன் இவனை பார்த்து சிரிக்கிறான். இந்த கோபிகைகள்லாம் பாரு, இந்த கண்ணனை பிடிச்சி ஈத்துன்னு வந்து இவளை கையங்களவமாக கொடுக்கறது அப்படின்னு தீர்மானம் பண்ணினா அப்படிங்கிற. நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த 3 ஸ்லோகம்தான் நவநீத சௌரியம். அதை பக்தாலாம் எப்படி ரசிச்சிருக்கா தெரியுமோ, அப்படி ரசிச்சிருக்கா. அதை நம்ம கொஞ்சம் கூட எலாபரேட்டாக பார்க்குறோம். அதில் முதல்ல நம்ம இந்த கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் அதை எடுத்துருக்கிறோம். அவர் நிறைய அதை பற்றி சொல்லியிருக்கார். கொஞ்சத்தெல்லாம் நம்ம பார்க்கணும். எப்படி கண்ணை இது பண்ணான்னாக்க, முதல்ல சொல்கிறார், ஒரு ஆற்றுக்கு போவேனா, அந்த மாமியார் மாட்டு பொண்ணு அவள்லாம் குளத்தில் போய் துணியெல்லாம் கசக்கி பாத்திரத்தெலாம் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணிட்டு வரலான்னு போவானா. இவன் அவாத்த பையனை கூப்பிட்டுட்டா, எம்பி தரடா உங்கள் ஆத்தம்பலாம். அந்த மாடாப்பறைன்னு வச்சுருப்பாங்க, தான் சாவி இருக்கும். அந்த பையன் சாவியை திறந்து கொடுப்பலாம். இவன் உள்ளே வந்து இவனுக்கு ஒரு கோஷ்டி வச்சுருக்கான் இல்லையா, உள்ளே வந்து என்ன பண்ணுறான் தெரியுமா, பீட்டே பீட்டே நிஷன்ன பாலககளே திஷ்டன் ச கோபாலகோ யந்திராந்தஸ்தித துக்த பாண்ட அவகிருஷ்யாச்சாத்ய கண்டார்வம் வக்ரோத்பந்த கிருதாஞ்சலி கிருதசிரகா கம்பும் பிபன்யப்பயம் பாயாதாகத கோபிகா நயனயோ கண்டூர் புத்கார கிருதம். ஒரு டெஸ்க்கு மேலே இன்னொரு டெஸ்க்கு அது மேலே போட்டு ஒரு பையிலையா நிறுத்தி இந்த கோவிந்தான்னு சொல்லி ஸ்ரீஜெயந்தியும் போது பாம்பேலெல்லாம் பார்க்கலாம். அது உரியடிக்கிறது பெரிய சமாச்சாரமாக இருக்கும். வரகூர்லேயும் ரொம்ப நல்லா நடக்கிறது. அந்த உட்காந்து இவன் எல்லாருக்கும் மேலே ஏறிண்டு
அந்த உரியை போய் அடிக்க போனால் அவள் வந்து பர்கர் அலார்ம் சிஸ்டம் போட்டிருக்கா. அப்போ இவன் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, மணியே நீ அடிக்காதேங்க, அடியேங்கிறது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். கடைசியில் பார்த்தா அடிச்சுருத்து, ஏன்னா நான் உனக்கு பெருமாளுக்கு நைவேத்தியத்துக்கு அடிக்காத இருப்பேனாங்கிறதான். யந்திராந்தாச துக்தபாண்டம் அவகிருஷ ஆச்சா ஜெகண்டாரவம். நம்ம இவர் என்ன சொல்கிறார், லீலாசுக தன்னுடைய இடுப்புலேருந்து அம்மா கட்டியிருக்கல பெல்ட் மாதிரி அதை எடுத்து அந்த மணியை கட்டி விட்டணும் அடிக்காமல் இருக்கிறதுக்கு. வக்ரோத்பாந்த கிருத்த அஞ்சலி கிருத சிறகா, அதை ஒரு தட்டினா அதுலேருந்து கொட்டுறது. இவனும் உறிஞ்சினான். பசங்கள்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணா எனக்குங்குது, அதுகளுக்கெல்லாம் கொடுக்குறான். கொடுத்து அப்படியே கம்பம் பிபஞ்சஸ்பேகா தலையை ஆட்டின்னு குடிக்கிறான். பாயாதாகத கோபிகான்னு அதுக்குள்ள கோபிகை வந்து விட்டாள், மாட்டின் விட்டான் கிருஷ்ணன். எல்லா பசங்களும் ஓடியே போயிட்டான். இவன் மேலே உரியில் தொங்கின்னு இருக்கான். ஜஸ்ட் இமேஜின் எப்படி இருக்கும் அந்த சீனை. பார்த்தான், பொத்தனை கீழே குதிச்சான். டாய் பயலே, நீ தானாடா இது நாளா திருடின்னு இருக்கேன், அப்போ பாருவன் என்ன பண்ணுறேன்னு அவன் வாசல்கிட்ட வந்து எதை அடைச்சின்னு விட்டா கேட்டை. கிருஷ்ணனுக்கோ வெளியில் போனான். மாமியார் வந்து விட்டானாக்கா அந்த கழுவி கிள்ளுவோ, கழுவிட்டேருந்து தப்பிச்சாகணும். மாட்டு பண்ண வழிவிடுனா வழிவிட மாட்டேங்கிறா. நாம்லாம் கிருஷ்ணனை போய் வழிவிடுங்கிறான். கிருஷ்ணன் போய் அந்த ஆட்சிகிட்ட கெஞ்சனா வழிவிடம். பார்த்தான், வாயில் அடக்கி வச்சுருக்க அந்த வெத்தலை போட்டுக்கலாம், நான் பார்த்தா தெரியும், வாயில் அடக்கி வச்சுருப்பான். வெண்ணையை அடிச்சுக்கோம் ஊஹூ அப்படின்னு துப்பினா அவன் மூஞ்சி இல்லை. நான் அவன் கணக்கில் அவன் ஒரே பரிபிரமிச்சது. இவன் ஓடியே போயிட்டான். கண்டூஷ பூக்காரக்கிறதுன்னு பூன்னு துப்பிட்டு கிருஷ்ணன் ஓடிட்டான் அப்படின்னு இதை ரொம்ப ரசித்து சொல்கிறார் நம்மளுடைய லீலாசுகன். எப்படி கிருஷ்ணன் லீலை பண்ணான் அப்படின்னு. இதை மாதிரி ஒரு ஆற்றுல மேலே போய் இவன் எடுத்துட்டு கற்று அவாத்தில் வந்துவிட்ட அவாத்த மாமி. யாராவன்? ஐய் கஷ்டம் பால, யார நீ? தம்பி அப்படி கிமிக்கிட்டே இங்கே என்னடா பண்ணுற? மந்திராசங்க எங்கள் வீடு தப்பாக வந்துச்ச மாமி. ஏன்னா எல்லாம் ஒரே அவிஞ்சிவா இருக்குது, ஒரே மாதிரி இருக்கு, எனக்கு வீடு தள்ளணும் மாமி. யுக்தம் தன்னவனீத பாத்திர விவரே ஹஸ்தம் கிமர்த்தம். சரி, எல்லாருக்குமே தப்பு நேருது, நமக்கு தான் நேருது. குழந்தை பாவம் வீடு தெரியல. ஆனால் என்னத்துக்காக இந்த உரியில் கையை வச்ச? மாமி பெரிய கதை மாமி, 15 நிமிஷம் சொல்ல முடியாது மாமி. பரவாயில்ல சொல்லு. மாத கஞ்சன வத்சகம் ஹிருகயித்தும் மாகா விஷாதம் க்ஷணாத்தேம். எங்கள் அம்மா தினம் என்னை கண்ணுக்குட்டி மேய்க்கிறதுக்காக இவ்வளோ கண்ணுக்குட்டி கொடுப்பா. வரத்தே எண்ணுவா. இன்றைக்கி ஒரு கண்ணுக்குட்டி குறவாக இருந்ததுன்னா நான் என்ன ஒரு கண்ணுக்குட்டி கூடவே இருக்கேன். அம்மா முடியாது, போய் கண்ணுக்குட்டி தேடிட்டு வா. நான் வெள்ளையாக இருக்கும் கண்ணுக்குட்டி. உங்கள் ஆட்டுக்கு வந்தேன், பார்த்தேன் மேலே வெள்ளையாக இருந்தது. கண்ணுக்குட்டியை தேடின இடத்துல வெண்ணையே கடிச்சு கொடுத்தேன்னு எடுத்துட்டேன். இப்படிலாம் சொன்னான்னா அவன் என்னடா சொன்னாலும் ஒழுங்காக சொல்லுடா. இத்தியேவம் வரவல்லவி பிரதிபச்சகா கிருஷ்ணஸ்ய புஷ்ணா துனகம். அம்மா மடியில் படுத்துன்னு இருப்பேனா, வெண்ணெய் கடைஞ்சின்னு இருப்பானா. அம்மா அந்த வெண்ணெயை கொடுமனா. ஐயோ அது பூதண்டா வெண்ணெயிலிடம். கும் கும் இது கிம் பிரமதி 50 அடி மத்தியே ஏன்னோ கும் கும்னு சத்தம் கேட்குறதுமா. பிம் பிம் அனுபூதம் இது தூரம் அப்பயா நீ ஓடிப்போ. ஐயோ இது பூதம் பண்ணா. அம்ப நவநீதமிட்டி சம்ருதி கிருஷ்ணே. அவன் சொன்னான், அம்மா இது நவநீதம்மா எனக்கு கொடு. மந்தகசி தந்தமிட்டி மாதுரித்தி ரம்யம். மதுரமா அம்மாட்ட இப்படி பேசினான் அப்படின்னு சொல்கிறேன். சேர்ந்து ஒரு ஐடியா போட்டு கிருஷ்ணன் எடுக்கிறத அத்தனை பேருமா சேர்ந்து பிடிச்சி நந்தகோபுரையும் யசோதையும் கூப்பிட்டு கையும் களவுமா காட்ட போகிறா.
அப்போ கிருஷ்ணன் என்ன பண்ண போகிறாங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். கோபிகா ஜீவனஸ்ம் கோவிந்த கோவிந்தா. நவநீத சௌரியம் பார்ட் 2 நாளைக்கு.